நமக்கு வேண்டியது எழுப்புதல். நம்முடைய தேசத்தில் நம்ம ஒரு எழுப்புதலை பார்க்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இக்கால சபையின் லீடர்ஸ், பெண்டிகாஸ்டர்ஸுக்கு நான் பெண்டிகாஸ்டர்ஸ் வேணும், நான் பெண்டிகாஸ்டர்ஸுக்கு பெண்டிகாஸ்டர்ஸ் வேணும். இது 2 பேரும் வேணும். இந்த 2 பேரும் என்னைக்கு தங்களுடைய குறைகளையும் நிறைவுகளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு ஒரு உடன்பாட்டிற்குள் வர்றாங்களோ அதை ஒரு டீச்சிங் ஹஸ் பீன் வெரி ப்ரொஃபவுண்ட். இப்போ நாங்கள் புக்ஸ் எல்லாம் உங்கள் புக்ஸ் பார்க்கும்போது அன்னைக்கு நீங்கள் லெக்சர் பண்ண அந்த கண்டென்ட்டு எடுத்து பார்க்கும்போது இட் இஸ் ஸோ ப்ரொஃபவுண்ட். பப்ளிக்கில் மைக்கை பிடிச்சிக்கிட்டு டங்ஸில் பேசக்கூடாது. We're influencing young people there by starting la. And the passion, was it because of the result of the Holy Spirit, or you had some good influences? இல்லைன்னா அந்த கல்ச்சரே அப்படி இருந்துச்சா? 12 மணிக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால், பிரதர் உங்களுடைய ஜெப வேண்டுதல் என்னன்னு சொல்லி கேட்டால் அனதர் ரிவைவ், இன்னொரு எழுப்புதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபையின் தலைவர்களுக்காக, சுவிசேஷ பணியில் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி வருகிற தேவ மனிதர்களுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு முக்கியமான நிகழ்வுக்குள்ளே இன்றைக்கு நம்ம பிரவேசிக்க போகிறோம். நாம் அன்பான அண்ணன் தேவதாசன், கர்த்தருடைய மனுஷன் அண்ணன் ஆர் ஸ்டான்லி அவர்களுடன் ஓர் நேர்முக காணல் நிகழ்வுக்கு நாங்கள் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். காலாகாலங்களில் ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, தம்முடைய தாசர்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினது போல இந்த நூற்றாண்டில் ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் தம்முடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்தின ஒரு சில முக்கியமான பாத்திரங்களில் அண்ணன் ஆர் ஸ்டான்லி அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படியானால் அண்ணன் ஸ்டான்லி அவர்கள் ஒரு வேதாகம களஞ்சியம், வேதாகம பொக்கிஷம், ஒரு நடமாடும் நிருபம் என்றெல்லாம் நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. இருக்கிறதை உள்ளதை உள்ளபடி நான் சொல்லுகிறேன். இந்த சந்தோஷமான நிகழ்வில் பிரியமானவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்று கேட்டால் 1960ஆம் ஆண்டுகளில், 1970ஆம் ஆண்டுகளில், 1980ஆம் ஆண்டுகளில் கூட நம்முடைய தேசத்தில் நடந்த எழுப்புதல் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அந்த நாட்களில் வாழ்ந்த சில தேவ மனிதர்கள் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் அண்ணன் ஆர் ஸ்டான்லி அவர்கள். ஆர் ஸ்டான்லி அண்ணன் அவர்களை குறித்து நாம் எல்லாரும் அறிவோம். அவர்களே தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை ருசித்ததை, அவர்களை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டவர் பயன்படுத்தின விதத்தை, ஒரு மிஷினரி ஊழியராக இருக்கட்டும், ஒரு வேதாகம பண்டிதராக இருக்கட்டும், ஒரு சுவிசேஷகராக இருக்கட்டும், எந்தெந்த வகையில் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார் என்பதை அவர்களே சொல்ல நாம் கேட்க போகிறோம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நாம் கருதுகிறோம். ஆகவே முதலாவது வந்திருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ்க்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்ததற்காக எங்கள் அன்பின் நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் மட்டுமல்ல, நம்முடைய போதகர் கல்யாணகுமார் அவர்கள் ஒரு மிஷன் லீடர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு சபையின் போதகர் என்று நமக்கு தெரியும். அதை போல தேசத்தின் எழுப்புதலுக்காக விசேஷமாய் ஒவ்வொரு கிராமங்களிலும் சபைகள் உண்டாக வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு அலைந்து தெரிகிற ஒரு தேவ மனிதன், அவரும் நம்மோடு கூட இருக்கிறார். அவரும் நானும் மட்டுமல்ல, அன்பான கர்த்தருடைய தாசன், இந்த கடைசி காலத்தின் தீர்க்க தரிசன சத்தமாக கர்த்தர் பயன்படுத்தி வருகிற ஃப்ரெடி ஜோசப், இவாஞ்சலிஸ்ட் ஃப்ரெடி ஜோசப் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். தேங்க்யூ ஃப்ரெடி ஜோசப், தேங்க்யூ குமார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நிமிஷத்தை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏனென்று கேட்டால் இது ஒரு பொக்கிஷம் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஆகவே இப்பொழுது நாம் எல்லாரும் அண்ணன் ஸ்டான்லி அவர்களை சந்திக்க போகிறோம். தேங்க்யூ அண்ணன்,
தேங்க்யூ. உங்களுடைய சமயம், நேரம் எல்லாவற்றுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த நாட்களில் நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் முன்பாக ஒரு தலைவராக மட்டுமல்ல, ஒரு தேவ மனிதராக இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை வைத்திருப்பதற்காக எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆல் க்ளோரி டு காட். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும், நீங்கள் ஆண்டவரோடு நடந்த காரியங்களையும், அளவிடல் வேதத்தினுடைய மகத்துவங்களை நீங்கள் எப்படி போதிக்கிறீர்கள், இக்கால போதனைக்கும் அக்கால போதனைக்கும், இக்கால எழுப்புதலை பற்றி நாங்கள் எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் அந்த நாட்களில் கண்கூடாக கண்ட 60s 70s அண்ட் 80s ரிவைவலில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் கண்கூடாக கண்டீர்கள் என்பதை உங்களுடைய புத்தகத்தின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இப்போ நேரடியாகவே நம்முடைய தமிழ் இன மக்களுக்கு நீங்கள் கூறும்போது நிச்சயமாகவே நாம் எதிர்பார்க்கிற ஒரு எழுப்புதலை சபை காணும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிரைஸ் காட். அதனால் நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறோம். பிரைஸ் காட். உங்களுடைய கல்லூரி பருவம் காரைக்குடியில் துவங்கினதாக, அங்கு தான் உங்களுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப கட்டம் ஒரு ஜபக்குழுவாக துவங்கினது. அதுக்கப்புறம் மாணவர் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டானது. அது அப்படியே ஒரு மிஷனரி மூமெண்ட்டாக மாற்றப்பட்டது. அதை பற்றிய அந்த துவக்கத்தை நீங்கள் சொல்வீர்களே ஆனால் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். 1962ஆம் ஆண்டு நான் 16 வயதினனாக இருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார். நான் பிறந்து வளர்ந்தது தென் தமிழகத்தில் உள்ள நாசரேத் என்கிற ஊர். பெற்றோருடைய கண்டிப்பு இந்த நாட்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். எடுத்துக்காட்டாக, காலையிலே பைபிள் வாசித்து ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி அம்மாவிடம் சொல்லாவிட்டால் காலை சிற்றுண்டி கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் ரூல் வந்து நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு தம்பி உண்டு. ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் ஏதோ காலையில் பிந்தி எழும்பிட்டோம். வசனம் மனப்பாடம் பண்ணலை. பைபிள் வாசித்தோம், வசனம் மனப்பாடம் பண்ணலை. அம்மா கிச்சனில் உட்காந்து விறகு வச்சுக்கிட்டு தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போய் கேட்குறோம். அம்மா வந்து தோசைக்கல்லேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்து எங்கள் பிளேட்டில் போடுறதுக்கு முன்னால் என்ன வசனம் சொல்லு அப்படின்னாங்க. மம்மி இன்றைக்கி விட்டுருங்க, எனக்கு அவசரமாகிடுச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பட்னியாக போட்டுட்டாங்க. ஸோ நானும் என் தம்பியும் பல முறை பட்டினியாக நாங்கள் பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்கிறோம். அப்படிப்பட்ட அது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ அம்மா வந்து அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா பேர் அன்பு. ஏன்னா பேர் அன்பு இவ்வளோ கொடூரமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஏன்னா நானும் தம்பி பேசிக்குவோம். மற்ற அம்மா மாதிரிலாம் பாருடா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க, நம்ம அம்மா இப்படி பேரை வச்சுக்கிட்டு இப்படி இருக்காங்களே நான் பேசிக்குவோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா, பிற்காலத்திலே தேவனுடைய வசனத்தை போதிக்க தேவனால் அழைக்கப்பட போகிற ஒரு ஊழியக்காரனை அவர்கள் எழுப்பி கொண்டிருந்தார்கள் என்று அவருக்கு தெரியுமா? ஷீ நெவர் நியூ. அது அவர்களுக்கு தெரியாது. ஸோ அதற்காக நான் முதலாவது தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதான் என்னுடைய முதல் விதை. பிறகு நான் ப்ரீ யூனிவர்சிட்டி வந்து அப்போ பியூசின்னு ஒன்று உண்டு. அது வந்து சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன் 62 63. எனக்கு எல்லா பாடத்துலேயும் நான் ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன். கெமிஸ்ட்ரி வந்துக்கு எப்பொழுதுமே எனக்கு ஒரு மிஸ்ட்ரி தான். அது எனக்கு வரவே வராது. இந்த வித அதை போடுவேன், அத்திக்கலை போடுவேன். அதை ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு வந்து அங்கே தான் வந்து எல்லா ப்ராப்ளம் வரும். ஸோ யார் தான் இந்த கெமிஸ்ட்ரியை படித்ததோன்னு சொல்லிலாம் நான் வந்து கொண்டது உண்டு. எந்த பாடத்தில் ரொம்ப வீக்காக இருக்கோமோ அந்த ப்ரொஃபஸரை பார்த்தா ரொம்ப பயப்படும் இல்லையா? ஸோ கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரை பார்த்தா எனக்கு ஒரே பயம். எப்படியாவது மேனேஜ் பண்ணி அங்கங்கே போயிடுவேன். அவர் ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பெற்றவர். வசமாக மாட்டிக்கிட்டேன் ஒரு நாள் தெருவில். குட் ஈவினிங் சார்னு போனேன். குட் ஈவினிங்லாம் இருக்கட்டுங்க வாடா அப்படின்னாரு. கூப்பிட்டு என்ன எப்படி இருக்காருன்னாரு. சார் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு அடிங்கி போய் பதில் சொன்னேன். சும்மா இருக்கிற மனுஷன் பாக்கெட்டில் கையை விட்டு இந்த கிடியன்ஸ் நியூ டெஸ்டமெண்ட், ரெட் நியூ டெஸ்டமெண்ட் வெளியெடுத்தார். வெளியெடுத்து எனக்கு கிஃப்ட் தர போகிறாரோன்னு நினச்சேன். அவர் என்ன பண்ணார், அதை எடுத்து
கலாத்தியர் 5, 19, 20, 21 அந்த 17 பாவப்பட்டியலை வாசித்தார். இது ரொம்ப தேவையா எனக்கு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து ரொம்ப அதை வாசித்துட்டு அவர் வந்து என்ன ஸ்டான்லி அப்படி தலை கீழே போட்டேன், பாவங்களெல்லாம் அறிக்கை பண்ணுன்னாரு. நான் பாவி என்ன சார், நான் தான் கொயரில் இது பிடிக்கிறேன், கிராஸ் பிடிக்கிறேன், எல்லா ஸ்கிரிப்சர் ப்ரைஸ்லாம் வாங்குகிறேன், கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வந்ததே கிடையாது. வருஷத்துக்கு ஒருக்கா தான் அம்மா சினிமாவுக்கு அனுப்புவாங்க, அவ்வளோ நல்ல பையன். இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா அப்போ தான் அவர் எனக்கு காஸ்பலை வளர்க்குனார். வீட்டுக்கு போனேன், முழங்கால் போட்டேன், ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நல்ல உள்ளுணர்வு கிடைச்சிது. நாசரேத் பக்கத்தில் தேரின்னு ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணும்போது ரட்சிப்பு நிச்சயம் வர மாட்டேங்குது, பாவம் மன்னிக்கிற மாதிரி தெரியுது, நிச்சயம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன். நீங்களும் அந்த புஸ்தகம் கிடைச்சா கண்டிப்பாக வாசிங்க. ஆன் பீயிங் எ ரியல் கிறிஸ்டியன் பை கிறிஸ்டியன் வைஸ். அவர் வந்து ஹி வாஸ் த வாய்ஸ் ஆஃப் பேக் டு த பைபிள் தோஸ் டேஸ். அங்கே இஎல்எஸ் வந்து அதை உத்தம கிறிஸ்தவன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதை வாசிட்டு இருந்தேன். ரட்சிப்பில் தேவன் செய்கிற காரியம், ரட்சிப்பில் நீ செய்கிற காரியம் அப்படின்னு இருந்துச்சு. இதை வாசிக்கும்போது எனக்கு ரட்சிப்பு நிச்சயம் அப்படியே குதித்தேன். அதே ப்ரொஃபஸர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், அந்த காட்டுக்குள்ளே நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுவோம். அவர்கிட்ட போய் நான் அதை சொன்னேன். சரி, இதை முடிச்சுட்டு உடனே காரைக்குடிக்கு வந்தேன். 1963 முடிச்சுட்டு 63 காரைக்குடி இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணேன். அப்போலாம் இன்ஜினியரிங் 5 இயர்ஸு. அப்போ தமிழ்நாட்டில் இருந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் 6 தான். அதில் யாருமே தீண்டாத காலேஜ் தான் காரைக்குடி. அங்கே தான் கர்த்தர் என்னை அனுப்புனார். அங்கே போன உடனே நான் செய்த முதல் காரியம், அந்த லிஸ்ட்டை பார்த்து கிறிஸ்டியன்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்பேன். 40 பேர் சூஸ் பண்ணியிருந்தேன், அதில் ஒரு கிறிஸ்டியன் கூட இருக்கிறதா அபூர்வம். அவனை பார்த்து அவன் ஹாஸ்டல் போவேன். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் ஹாஸ்டலில் போகும்போது அவன் பயப்படுவான். ஏன்னா நாங்கள் ரேக் பண்ண வர்றோன்னு பயப்படுவான். ரேக்கிங் ரொம்ப ஜாஸ்தி அந்த நாட்களில். ஆனால் எப்படியோ பயந்து நமக்கு ப்ரேயருக்கு வாரம் வருவாங்க. அப்படி 2 பேராக சேர்ந்து அந்த குழு ஒரு 12 பேர் உள்ள குழுவாக மாறிச்சுது. தினமும் சாயங்காலம் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் காட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுவோம், பைபிள் படிச்சு. அப்போ எங்களுக்கு அதிகமாக எங்களை உணர்த்தின காரியம், இந்த பாக்கெட் நியூ டெஸ்டமென்ட்ல இந்த எஃபிஷியன்ஸில் இருக்கிற நான் கிறிஸ்துவுக்குள் யார், மை பொசிஷன் இன் கிரைஸ்ட், ஹூ ஆம் ஐ இன் கிரைஸ்ட், அதுதான் எங்களை ரொம்ப அப்படியே துள்ளுவோம். பிறகு ஆண்டவரே மூடி காலம், ஃபின்னி காலம், ஜான் வெஸ்லி காலம், ஜோனதான் கோஃபோர்த் காலம், இதெல்லாம் அப்படியே நாங்கள் வாசித்துக்கிட்டு, ஏன் ஆண்டவரே எங்கள் நாட்களில் அது இல்லை, டூ இட் அகைன் அப்படி நாங்கள் கற்றுவோம். காணாததுக்கு இப்போ நான் அப்போஸ்தலர் தான் முன்னால் எடுத்து வச்சுருக்கேன். திருப்பி அப்போஸ்தலரை படித்து அது என்ன இது என்ன வேறு மாதிரிலாம் இருக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி எங்களை அறியாத ஒரு துடிப்பும் ஒரு வேதனையும் எங்களை கவ்வியது என்று நான் சொல்லுவேன். அதனுடைய விளைவாகத்தான் அப்புறம் நாங்கள் ஐஐடியில் மெட்ராஸில் வந்து எம்டெக் முடித்தேன். அங்கே நல்ல கோல்டு மெடலிஸ்டாக இருந்தேன். அதை முடிச்சுட்டு நான் வேலூருக்கு போகும்பொழுது, நான் வேலூருக்கு ஏன் போகிறேன் எம்டெக் படிச்சுட்டுன்னு சொல்லி கேட்காதீங்க, சிஎம்சியில் போய் ஜாயின் பண்ணேன். ஏன்னு சொன்னால் மனைவி டாக்டருங்கிறதுனால அங்கே போய் ஜாயின் பண்ணேன். மற்றபடி எம்டெக்கில் ஐஐடியில் எம்டெக் படிச்சுட்டு யாருமே சிஎம்சிக்கு போக மாட்டாங்க. நான் சிஎம்சிக்கு அங்கே போனேன். அங்கே போயிருக்கும்போது தான் அந்த ஃபஸ்ட் இயரில் இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை ஆரம்பித்தோம். அப்போ அதுக்கு நாற்றங்கால் எங்கே இருக்குது, நாசரேத்துலேயும் பாளையங்கோட்டையிலையும் காரைக்குடியிலும். அங்கே வளர்ந்த நாற்றுகளை பிடுங்கி கொண்டு இங்கே கொண்டு வந்து ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அண்ணா, ஒரு கேள்வி. லெனார்ட் ரேவன்ஹில் உடைய பேஷன் ஆன் ரிவைவல், அதை நீங்கள் ரொம்ப வலியுறுத்துவீங்க. வி ஆல்சோ நோ தட் பிளெஸிங் யூத் மிஷன் பப்ளிஷ்ட் Why Revival Tarries book and the same book in Tamil. Yes. எழுப்புதல் தாமதிப்பது ஏன். அது நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஆசீர்வாதம். அந்த புக்கை நீங்கள் எப்போ முதல்ல வாசிக்க ஆரம்பிச்சிங்க? ஹவு டிட் தட் புக் ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் யூ? கரெக்ட். நான் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஹெரால்ட் ஆஃபீஸ் கம்மிங்னு ஒரு பத்திரிக்கை வரும் அமெரிக்காவில் இருந்து. அது தமிழில் வந்து வருகையின் தூதன் சொல்லி நாகர்கோவிலில் உள்ள ரெவரண்ட் தேவதாசன் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தார் தமிழில். எங்களுக்கு இந்த இங்கிலீஷ் புக் காப்பீஸ் கிடைச்சிது. இந்த தினத்தந்தியை வந்து ட்ரெயினில் வாசிக்கும் போது வந்த உடனே ஆளுக்கு ஒரு பக்கம் கிழிச்சிட்டு வாசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் இந்த ஹெரால்ட் ஆஃபீஸ் கம்மிங்க வந்த உடனே அங்கங்கே கிழிச்சிட்டு தான் போய் வாசிப்போம் ஒவ்வொரு பக்கம். அதில் இந்த லெனார்ட் ரேவன்ஹில்லுடைய ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு இங்கிலீஷில் ஏற்கனவே ஒரு ஆர்வம் உண்டு. இப்படி ஒரு மனுஷனால் எழுத முடியுமா, இந்த வொக்கபுலரியெல்லாம் வந்து டிக்ஷனரி ஜான்சனுக்கே தெரிஞ்சிருக்குமா அப்படிலாம் யோசிப்பேன். ஏன்னா அப்படி வார்த்தைகள், அது வெறும் வார்த்தைகள் ஆர்டிஃபிஷியலாக இருக்காது,
அப்படி ஒன்று ஒன்று ஆரோஸ் தான், வேர்ட்ஸுங்கிறத விட ஆரோஸ் தான். அந்த பேஷன் அது வந்துச்சுது. நான் உடனே என்ன பண்ணேன், இவர் ஒரு புக் எழுதியிருப்பார் இல்லையா என்று சொன்னால் ஃப்ரம் வைரவர் டேரிஸ்னு ஹெரால்டில் போட்டிருந்தாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த புக்கை தேடினேன். அப்போ 350 ரூபா அந்த புக்கு, பிரிட்டிஷ் எடிஷன். நான் 1963 உள்ளது, 72 பற்றி சொல்கிறேன். இந்த புக்கை 350 ரூபாய்க்கு யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏரோகிராம் எடுத்து, அப்போ ஏர்மெயில் என்வலப்லாம் எழுதுறது காசு கிடையாது, ஒரு ஏரோகிராம் எடுத்து கையால் லெனார்ட் ரேவன்ஹிலுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டேன். நாங்கள்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் வாலிபர்கள், உங்கள் புக்கை நான் இந்தியாவில் பிரிண்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ண பெர்மிஷன் கொடுக்கன்னு சொல்லி மனுஷன் கையால் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். இதுதான் எனக்கு வேண்டியதுன்னு சொல்லி. இந்த புத்தகம் மட்டுமல்ல, நான் சாகிற வரைக்கும் என்னென்ன புத்தகம் நான் எழுதணும் அவ்வளோத்துக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டாரு. அப்படி ஒரு ஜெனரஸாக அவர் தூக்கி போட்டார். அவர் புக்கு பெஸ்ட் செல்லர் இன் அமெரிக்கா. ஸோ அதை நாங்கள் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, ஈவன் மராத்தி எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணோம். இப்போ இன்றைக்கி என்கிட்ட கேட்டால் உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஆத்தர் யாருன்னு சொன்னால் லெனார்ட் ரேவன்ஹில். ஸோ அதனால் அமெரிக்காவுக்கு போய் இந்த லெனார்ட் ரேவன்ஹில் பார்க்கணுன்னே நான் ஒரு தடவை போனேன். அங்கே போய் மற்ற இடங்களை பார்க்குறத விட லெனார்ட் ரேவன்ஹில் பார்க்கணும், இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாரா, இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்காரான்னு பார்க்கணுன்னு சொல்லி போனேன். பொதுவாக அவங்க இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க, பட் என்னை பற்றி கேள்விப்பட்டு அவர் கூப்பிட்டாரு. போனேன். அவரும் மார்த்தா ரேவன்ஹில் 2 பேரும் ரிசீவ் பண்ணாங்க. நான் பொதுவாக யார்கிட்டையும் ஜெபம் பண்ணுங்கன்னு தலையை கொடுக்க மாட்டேன். ஏன்னா சீக்கிரமாக யார் தலையிலும் கை வைக்காதேங்கிற மாதிரி சீக்கிரமாக யார் இடத்துலையும் தலையை கொடுக்காதேன்னு நான் நினச்சிக்குவேன். ஸோ அதனால நான் யார்கிட்டையும் கொடுக்குறதில்ல பொதுவாக. ஆனால் முதல் தடவை அவர்கிட்ட நான் கொடுத்து முழங்கால் போட்டவுடனே அவர் ஜெபம் பண்ணார். அவர் ஒவ்வொரு வார்த்தையும், ஸ்டான்லி லாஸ்ட் நைட் I was weeping instead of sleepingனாரு. அதில் கூட ஒரு ரைமா, வாயை திறந்தா ரைமிங் தான் வரும் அவருக்கு. அது சும்மா ஆர்டிஃபிஷியலாக இருக்காது, அந்த ஒரு ஸ்பான்டேனியஸ். அது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தான் அப்படிலாம் ஒரு ஆளை நம்ம பார்க்க முடியும். ஸோ 2 மணி நேரம் அவரோட செலவழித்து அவர் எனக்கு அனுப்பிவிட்டார். அதுலேருந்து we were good friends. அவர் இறந்த உடனே அவங்க ஒய்ஃபே எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் இது என்னால் மறக்கவே முடியாது. ஐ திங்க் we need another Ravenhill for the world. நீங்கள் படித்தது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? ஏன் அந்த கேள்வினா, நீங்கள் தமிழ் நல்லா பேசுகிறீங்க, ஆனால் இங்கிலீஷ்லேயும் அவ்வளோ அந்த நாட்கள்லேயே இங்கிலீஷில் நீங்கள் ப்ரீச் பண்ணி ஜெயராஜ் அண்ணன் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நாங்கள் நிறையா செய்திகளை கேட்டிருக்கோம். நீங்கள் பேசிக்லி தமிழ் மீடியமா அல்லது இங்கிலீஷ் மீடியமா, அல்லது இங்கிலீஷ் மேலே ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் வந்துச்சு? நான் படித்தது தமிழ் மீடியம், இங்கிலீஷையும் தமிழில் தான் படித்தோம். நாசரத்தில் அப்படி தானே. ஸோ அப்படி தான் படித்தோம். அப்படி தவிர வெளியே 2 வார்த்தை இங்கிலீஷில் பேசிட்டா இவனுக்கு என்ன வந்துச்சு, நல்லா தானே இருந்தான் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி. ஏன்னா அங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிடையாது, பட் இந்த புக்கு இங்கிலீஷ் தான் நிறைய அங்கே உண்டு. ஆனால் எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருந்தார். அவர் படித்தது 4ஆப்பு, இங்கிலீஷை அட்டகாசமாக பேசுவார். எப்படியோ அவர் பிக்கப் பண்ணிட்டார் அது இங்கிலீஷை, கமாண்டிங்காக பேசுவார் அவர். அதில் எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு இங்கிலீஷ் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கேம்ப் பிளெஸிங் வித் மிஷன் 71 அதை பேச வந்திருக்கும் போதே எடுத்த உடனே என்னுடைய மெசேஜாக நான் இங்கிலீஷில் ஆரம்பித்தேன். அதை தொடர்ந்து எனக்கு நிறையா கல்லேறி வந்துச்சு. என்னுடைய சொந்தக்காரங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், உனக்கு ஏன் இந்த பெருமை, தாழ்மையோடு தானே கிருபை, உனக்கு தமிழ் தெரியாதா, இங்கிலீஷில் பேசி அவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த தமிழெல்லாம் உனக்கு கரெக்ட் பண்ண தருது, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப தாறுமாறாக திட்டி கடிதங்கள்லாம் வந்துச்சு. பட் அந்த லெட்டருக்கு நான் பதில் எழுத வேண்டான்னு சொல்லி கர்த்தர் நடத்தினார். ஸோ அந்த கடிதங்கள்லாம் நான் எழுதலை. ஸோ அன்னைக்கு ஆரம்பித்ததை கர்த்தர் கனப்படுத்தினார். எப்படி கனப்படுத்தினார்னா, அடுத்த வருஷமே அந்த ஆனுவல் கேம்புக்கு 3 மற்ற மாநிலங்களிலிருந்து ஆட்கள் பங்கு பெற்றாங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்தாங்க. ஸோ பிளெஸிங் வித் மிஷன் செகண்ட் இயர்லேயே மற்ற ஸ்டேட்ஸுக்கு பரவுறதுக்கு காரணமாக இருந்தது நான் இங்கிலீஷில் எனக்கு ஆரம்பித்தது. மற்றவர்களுடைய பேச்சுக்கு நான் இடம் கொடுக்காம கர்த்தரின் இடத்தபடி செய்தேன். உங்கள் எல்லாருக்கும் கூட நான் அதை தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். இங்கிலீஷ் பைபிள் வாசிங்க. தமிழை வச்சுக்கிட்டு நீங்கள் நார்த் இந்தியா போக முடியாது. இன்றைக்கி இந்தியாவில் உள்ள பீரங்கி பிரசங்க மாதிரிலாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம்.
ஆனால் இந்த பீரங்கி பரசிங் மாதிரி வட மாநிலங்களுக்கு போக அதிகமாக முடியாது. தமிழில் பேசி நீங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ண தான் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா நம்ம வந்து ஹிந்தி ஒழிகன்னு சொல்லி கத்திட்டோம், நானும் கொடி தூக்குனேன். அது மட்டும் இல்லை, ஸ்டேஷனில் இருக்கிறதுக்கெல்லாம் கீழ் பூசுகிறோம். அப்போ தாய்மொழியை படித்த தமிழர்கள் வந்து அங்கே போய் தமிழில் பேசினா அவன் கேட்பானா? கேட்க மாட்டான். ஸோ இந்த தமிழ் இந்திய ஒழிகைங்கிறது வந்து அது பொலிட்டிக்கலாக இருந்துட்டு போகுது. எல்லாரும் இங்கிலீஷ் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே எல்லாரும் இங்கிலீஷ் பைபிள் வாங்கி ஒழுங்காக நீங்கள் தமிழ் பைபிளோட மெடிடேஷன் இங்கிலீஷில் பைபிளில் வாசிங்க, தெரிஞ்ச வசனங்களை இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ணுங்கள். சரியா? Your chemistry teacher started the journey. Gospel share பண்ணாங்க. அப்புறமா தேரி கார்டில் ஜம்ப் பண்ணீங்க. அங்கேருந்து காரைக்குடி வரத்துக்குள்ள உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நரிஷ்மெண்ட்டுக்கும் ஃபெலோஷிப்புக்கும் வாட் வாஸ் த செட்டப் அரவுண்ட் யூ? சரி, ஏழையில் அங்கே இருக்கும்போது அவங்க எல்லாம் வந்து அந்த குரூப்பில் இருந்தவங்க, அந்த லீடர்ஸ் வந்து பிரதர் டேனியலுடைய குரூப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க. அதாவது எல்இஎஃப், லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க விட மாட்டாங்க. நச்சுன்னு போட்டு நம்மளை நசிக்கிடுவாங்க. ஆனால் நான் நல்லா ரட்சிக்கப்பட்டேன், நல்லா இருந்தேன், கொண்டே இது பண்ணேன். இங்கே வந்த பிறகு எனக்கு இந்த எபேசியர், பிலிப்பியர், இந்த அப்போஸ்தலருடைய புதிய ஏற்பாட்டு நிருபங்களை வாசிக்கும் போது அதில் இருக்கிறதுக்கும் அவங்க சொன்னதுக்கும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சுது. அதாவது கன்விக்ஷன் வேறு, கண்டம்னேஷன் வேறு. அதாவது பாவ உணர்வு வேறு, குற்ற உணர்வு வேறு. அவங்களோட பேசும்போது இது பண்ணும்போது நம்மளை அறியாத ஒரு குற்ற உணர்வு வரும். பட் குற்ற உணர்வு என்னை பொறுத்த அளவில் குற்றஞ்சாட்டுகிற பிசாசிட்டு தான் வர்றது. பாவ உணர்வு பரிசுத்தாவியானவரிடத்துல வர்றது. பாவ உணர்வு மன திரும்புதலுக்கு நடத்தும், குற்ற உணர்வு மனம் அடிவுக்குள்ளே தான் நடத்தும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு ரொம்ப தெளிவாக இன்றைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அது புரிஞ்சதுன்னு சொல்லி. ஐ திங்க் அது அந்த ஹோலி ஸ்பிரிட் அந்த நேரத்துலேயே அதை எனக்கு போட்டுட்டார். அதில் இருந்து நான் அவங்களோட ரொம்ப தொடர்பு கொள்ளலை. நான் கொஞ்சம் அதை விலகி தான் இருந்தேன். ஆனால் மனந்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நவம்பர் 18ஆம் தேதியும் அவங்களுக்கு கூப்பிட்டு லெட்டர் எழுதுவேன், தேங்க் பண்ணுவேன். இப்போ அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. எங்கள் வாத்தியார் என்னை லீட் பண்ணுறவங்க, அவங்க ஒய்ஃப்ஸ் 2 பேரும் இருக்கிறாங்க, வாக்கர் வச்சு நடக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு நான் லெட்டர் எழுதி இத்தனை வருஷத்துக்கு பிறகும் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணுவேன். ஏன்னா அதை நான் என்றைக்கு மறக்க மாட்டேன். தேர் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால அதை நம்ம ஃபுல்லாக பிலீவ் பண்ணணும்னு அவசரம் கிடையாது. ஐ பெக் டு டிஃபர். So there were other fellowships which helped you at that time. ஏன்னா நிறைய சர்ச்சஸ் பெருசாக இருந்திருக்காது, பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ். வளர்வதற்கு உங்களுக்கு உதவி செய்த அது வந்து ஆண்டவர் வந்து எல்லாரையும் அப்படி நடத்துவார்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து காட்டுக்குள்ளே தனியாக நான் அந்த பழைய பைபிளை வச்சு நான் திறந்து படிக்கும்போது எனக்கு இது பண்ணாதான். ஏன்னா அப்போ வந்து பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் தான் ரொம்ப கிடையாது. ஏஜி அப்போ ரொம்ப பிரமாதமாகவும் வரல. பெண்டிகாஸ்டலுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெண்டிகாஸ்டலிட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. சிபிஎம், எங்கள் தெருவிலலாம் சிபிஎம்காரங்க யாராவது கொட்டடிச்சுட்டு வந்தாங்கன்னா நான்லாம் கொட்டை பிடிங்கி கிழிச்ச ஆள் நான். ஸோ அப்படி இருக்கிற டைமில் இந்த இவாஞ்சலிக்கல் யூனியன் காலேஜஸில் இருந்தது. பட் அவங்க வந்து ஹோலி ஸ்பிரிட் பேப்டிஸ்டில் பிலீவ் பண்ணல. ஸோ அவங்க எங்கிட்ட வந்து ஸ்டான்லி நீங்கள் இருக்கிற வரைக்கும் 5 வருஷம் காலேஜ் நல்லா ப்ரேயர் நடக்கும், அதுக்கு பிறகு எப்படி அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் இது கர்த்தர் ஆரம்பிச்சது, இது போகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் ஆல் த EU லீடர்ஸ் ஹேவ் மை குட் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஐ நெவர் காட் இன்டர்லிங்க் டு them. Anna, your baptism in the Holy Spirit experience with no Pentecostal churches there, ஆமாம், with evangelical people discipling you as it were. இப்போ your அந்த second distinct experience of being filled with the Holy Spirit, அது வந்து when did it happen? On your own when you were praying in the காட்டில்? 1962 நவம்பர் ஐ காட் சேவ். பிப்ரவரி மாதம் டெய்லி நாங்கள் காட்டுக்குள்ளே போய் தேரி காட்டில் போய் ஜெபம் போவோம். பிப்ரவரி மாதம் அவங்க எல்லாரும் மற்றவங்க எல்லாம் ஜெபம் பண்ணும்போது அவங்க ஆவியில் நிறையிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறது, அவங்க சில மேனிஃபெஸ்டேஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு, ஏன்னா அவங்கெல்லாம் நல்ல ஜென்வின் எனக்கு தெரியும், அவங்க எல்லாம் நல்லா படித்தவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ நான் நினச்சேன் ஆண்டவர் எனக்கு அந்த இதை தாங்க அப்படின்னு. ஒரு நாள் நான் வந்து அவங்களோட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். எனக்கு வந்து இப்படி அபிஷேகத்துக்கு என்னெல்லாம் செய்யணும், என்ன ஏது அப்படிலாம் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. அவங்களும் அபிஷேகத்துக்குள்ளே என்ன நடத்தலை, அந்த ப்ராசஸ் அங்கே இல்லை. பட் ஐ saw that, ஐ நியூ தட் அதில் ஒரு பவர் இருக்குன்ட்டு. ஆக்ஸை படிக்க சம்திங் இட் வாஸ் மிஸ்ஸிங் இன் மை லைஃப்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதில் கர்த்தர் வந்து என்னை அபிஷேகித்தார். இதெல்லாம் கொஞ்சம் ஆண்டவருடைய சாவரின் தான் நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் நம்ம இது சொல்லக்கூடாது, சாவரினிச்சு. இப்போது குமார் பாஸ்டர் கேட்டது போல்
இது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணீங்க. அப்போது இக்கால லீடர்ஸ், இந்த நாட்களில் ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், எங்களை மாதிரி இவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கணுமா? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணுமான்னு கேட்குறீங்களா? அந்நிய பாஷை பேசணும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை அடையாளத்தோடு நம்ம ஊழியம் செய்யலாமா? ஏன்னா சிலர் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்றாங்க, அந்நிய பாஷை நாங்கள் பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குறித்து உங்களுடைய இக்கால சமுதாயத்துக்கு உங்களுக்கு நான் எம்டெக் அங்கே ஐஐடியில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு புக்லெட் எழுதினேன். அந்த புக்லெட்டினுடைய டைட்டில் நவநாவுகள் இன்றைக்கு தேவையா, டங்ஸ் டுடே அப்படின்னு எழுதினேன். அப்போ அந்த நான் என்னுடைய எழுத்தை பார்த்த அப்புறம் ஜீவானந்தம், அப்போ மகிழ்ச்சி மேகசின் அவர் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ அப்புறம் ஜீவானந்தம் அந்த இதை பார்த்துட்டு என்கிட்ட, தம்பி நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ரைட்டர் ஆவா அப்படின்னு சொன்னார். என்கிட்ட ரைட்டர் ஆவான்னு நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் அது சொன்னார். பட் அது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை தான். அப்போ எனக்கு அன்றைக்கு இருந்த புரிதலின்படி அந்நிய பாஷையில் ஒருவன் பேசுகிற வரைக்கும் அவன் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம், பேப்டிசம் வித் தி ஹோலி ஸ்பிரிட் பெற்றுக்கொண்டான் என்று சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னுடைய அன்றைய புரிதல். ஸோ அதை நான் ரொம்ப பெர்சுவேட் பண்ணேன். பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணலை, கோச்சும் பண்ணலை, கோச்சிங்கே நான் எப்பவும் பண்ணலை. ஆனால் என்கரேஜ் பண்ணேன், இது பண்ணேன். அது வர்ற வரைக்கும் கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் அதுக்கு பிறகு இப்போ ஒரு அந்த 63 அந்த எனக்கு அபிஷேகம். அதுக்கு பிறகு ஒரு 7, 8, 9 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த அந்நிய பாஷை புரிதலில் ஒரு சின்ன மாற்றம். என்ன மாற்றம்னா, அந்நிய பாஷை பேசுதல் என்பது ஒரு அடையாளம், ஆனால் அது ஒரு நிரூபணம் அல்ல. இட் இஸ் அ சைன், பட் இட் இஸ் நாட் எவிடன்ஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னைக்கு என்னென்னா, ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு நிரூபணம் அப்போஸ்தலர் 2:4 இல்லை, அப்போஸ்தலர் 2:44. அவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் விற்று தேவையுள்ளவரோடு பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ when they got a glimpse of the heavenly glory, they loosened their grip on the earthly gold. இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்போ அன்னைக்கு நீங்கள் அப்படி சொன்னீங்களே, இன்றைக்கும் நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு காலையில் நான் ஃபுல்லாக அந்நிய பாஷை பேசிட்டு தான் வரேன். அந்நிய பாஷை நான் பேசாத நாளே கிடையாது. டெய்லி பேசுவேன், பேசிக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் ஏதாவது ஒரு இதில் ப்ராப்ளம்னா உடனே அந்நிய பாஷைக்கு போயிடுவேன். ஒரு செகண்ட் தானே. இப்போ நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ஒன்றும் ஃபீலிங்கெல்லாம் கிடையாது. அது இது சந்தோஷமாக ஒரு என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எப்போவுமே என்ஜாயிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்போ எதுக்கு நீங்கள் அந்நிய பாஷை பேசணும்? நான் பேசணும்னு கட்டாயம் கிடையாது. அது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மை ப்ரேயர் எக்ஸசைஸ். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல? நான் அதான் என்கரேஜ் பண்ணுறேன். ஐ என்கரேஜ், பட் ஐ டோன்ட் எம்பசைஸ். நான் அவங்கள செய்யுங்கன்னு சொல்லி ஊக்குவிக்கிறேன், பட் இதுதான் சொல்லி நான் சாதிக்கலை. அதுக்கு சாதிக்கிறதுக்கு பைபிளில் எனக்கு இடம் இல்லை. ஸோ இன்றைக்கி என்னுடைய இது என்னன்னு சொன்னால், நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தைய போல் பேசினேன். அதை பற்றி அந்நிய பாஷை இதை பற்றி பேசும்போது தான் அவர் சொல்கிறார், குழந்தை போல் யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்போ தப்புன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அது என்னுடைய ப்ரையாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி. உங்களுடைய ஆரம்பம் ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தோடு ஆரம்பிச்சிருக்குது. தேரி காட்டுக்குள்ள கிடந்து அந்நிய பாஷை பேசி, அண்ட் ஆல்சோ பிளஸோ கேம்பில் எல்லாம் மூலமா ஈவன் நாங்கள் கேள்விப்பட்ட அண்ணன் மோகன்சி உங்களுடைய கேம்பில் 74 75 கேம்பில் தான் அபிஷேகம் பெற்று நல்லா பிரசவம் பண்ணி முடிக்கும் போது தான் அவர் அபிஷேகம் பெற்றார். ஸோ இவ்வளோ ஒரு எவிடன்ஸ் இருக்கும்போது இப்போ ஒரு பெண்டிகாஸ்டல் மூமெண்ட்டில் இப்போ நம்ம அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்பி ஜபம் பண்ணும்போது அங்கே ஒரு பிரேக் த்ரூவை நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக அது ஏன் நம்ம எம்ஃபசைஸ்
எம்பசைஸ் பண்ணக்கூடாதுன்றது நான் தான். இப்போ இல்லைன்னு சொல்லலையே, ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலையே. அது ஐ ஃபுல்லி என்டார்ஸ். அப்படி ஒரு கூட்டத்தில் இருந்தால் நான் அப்படியே எல்லாரோட நான் தான் அதிகமாக என்ஜாய் பண்ணுவேன். ஓகே. ஐ மீன் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் வந்து கொஞ்சம் கூட நான் வந்து அதை வந்து டிக்ரையோ டிமினிஷோ பண்ணவே. ஒருவேளை நீங்கள் இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளேயும் டீச்சிங்குள்ளேயும் நீங்கள் அதிகமாக கர்த்தர் உங்களை நடத்தினதுனால இந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்டு, மூவ் ஆஃப் த ஸ்பிரிட்டு, ஆவியினால் நடத்தப்படுதல், அதில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல். நோ 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 இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஐ பேலன்ஸ் ஸ்கிரிப்சர் அண்ட் ஸ்பிரிட். ஓகே. நீங்கள் இந்த இத்தனை பேருக்கு அவன் பொண்டாட்டியாக இருந்தாலே இவளை வந்து இப்போ வந்து அங்கே போனால் யாருக்கு பொண்டாட்டின்னு கேட்டாங்கல்ல, யாருக்கு மனைவின்னு. ஆமாம், சதுசேயர்கள் கேட்டாங்க. ஆமாம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய வல்லமையும் அறியாதபடியால் தப்பான எண்ணம். அப்போ இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். காட் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் காட் ஸ்பிரிட் இன்னைக்கு வரைக்கும் பெர்ஃபெக்டாக நான் பேலன்ஸ் பண்ணுறேன். பிரைஸ் காட். இதுக்காக அதை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், அதுக்காக இதை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். பொதுவாக ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. பொதுவாக இந்த ஸ்பீக்கிங் இன் டங்ஸு, கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்டு, மூவ் ஆஃப் த ஸ்பிரிட், அப்புறமா தீர்க்க தரிசன ஊழியம், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க வந்து இந்த டீச்சிங்கில் வந்து அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போகிறாங்க. இந்த டீச் பண்ணுற டீச்சர்ஸு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டீச் பண்ணுறாங்க. அவங்க ஜெபம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அன்பின் ஆண்டவரே இந்த நேரத்துக்கு தோத்திரம் இயேசு நாமத்து பிதாவே. அது இம்பேலன்ஸ். நான் இம்பேலன்ஸ் இல்லைங்கிறேன். ஓகே. ஆனால் ஒரு சொல்லுவாங்க, ஒன்லி வேர்டு ட்ரைஸ் அப், ஒன்லி ஸ்பிரிட் ப்ளோஸ் அப், வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் க்ரோஸ் அப். அதான் நான் சொல்கிறேன். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஸோ உங்களுடைய ஊழியத்தில் த வேர்ட் அண்ட் த ஸ்பிரிட் ரெண்டும் ஒரு பியூட்டிஃபுல் பிளெண்டு. அதுதான் அந்த 70s 80s ரிவைவலுக்கு வெரி பவர்ஃபுல். cannot deny that. பிளண்ட் மட்டும் இல்லை, பேலன்ஸ். பேலன்ஸ். சம்டைம்ஸ் இட் மே பிளண்ட் பட் இட் மே நாட் பேலன்ஸ், லாப் சைடட் ஆகும். பட் என்னுடைய இதில் வந்து யாருமே கொஸ்டினே பண்ண முடியாது. ஐ நோ ஃபார் ஷுர் இது இல்லாமல் அதில் பிரயோஜனம் இல்லை, அது இல்லாமல் இதுக்கும் பிரயோஜனம் இல்லை. ரெண்டும் இருக்கணும். இது நியூ டெஸ்டமென்ட் பேஜஸ் எல்லாத்துலேயும் ரெண்டும் இருந்துச்சு. ஒரு இடத்துலையாவது நீங்கள் வந்து தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அந்த அதரே கிடையாது. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, இந்த வேர்ட் ஆஃப் காடை குறைச்சி ஸ்பிரிட் ஆஃப் காடை கூட்டியாச்சு. அப்போ என்ன? இம்பேலன்ஸ். அப்போ என்ன? எரர். அப்போ என்ன? துருபதேசம். எல்லாம் வந்துருச்சு இல்லை. இப்போ சிஎஸ்ஐ அந்த அவங்களுக்குள்ளெல்லாம் ஃபால்ஸ் டாக்டரின் ஜாஸ்தி கிடையாது. ஃபால்ஸ் டாக்டரின் நிறைய வந்து பெண்டிகாஸ்டலுக்குள்ள தான். ஏன்? அவன் வந்து அந்த இன்னும் வந்து ஒழுங்காக டெய்லி அந்த ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்லேயும் 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் சங்கீதம் பாடுவோம், விசுவாச பிரமாணம், அதுக்குள்ளே கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிறாங்கல்ல. இங்கே அது இல்லைல்ல, நீங்கள் விட்டுட்டோம்ல. அவங்க வாசிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்காமல் விட்டுட்டோம்ல. அப்போ அந்த பிள்ளைய வந்து குளிப்பாட்டின தண்ணியை தான் கொட்டணும், பிள்ளையும் கொட்டியாச்சு. we have thrown the baby also with the bath water. that is the problem. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கு அவங்க வேணும், அவங்களுக்கு இவங்க வேணும். பெண்டிகாஸ்டல்ஸுக்கு நான் பெண்டிகாஸ்டல்ஸ் வேணும், நான் பெண்டிகாஸ்டல்ஸுக்கு பெண்டிகாஸ்டல்ஸ் வேணும். இது 2 பேரும் வேணும். இந்த 2 பேரும் என்னைக்கு தங்களுடைய குறைகளையும் நிறைவுகளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு ஒரு உடன்பாட்டிற்குள் வர்றாங்களோ, அதை ஒரு பரிசுத்தமான விவாகம்னு நான் சொல்லுவேன், ஹோலி மேட்ரிமோனி. அது வர்றது தான் இந்த நம்ம எழுப்புதல்னு சொல்கிறதுனுடைய கடைசி கட்டமாக இருக்கும். உங்களுடைய அந்த கேம்ப்ஸ்லாம் ஒன் ஆஃப் தி ஹைலைட்ஸ் தட் இஸ் டாக்ட் அபவுட் டுடே, இன்றைக்கு ரொம்ப வலியுறுத்தி பேசப்படுறது, அந்த ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் வாஸ் பிக் திங் தேர். இட் டிரான்ஸ்ஃபார்ம்டு மெனி பீப்புள்ஸ் லைஃப்ஸ். அவங்க தான் இன்றைக்கு ஊழியத்தில் நிறைய பேர் பிரகாசிக்கிறாங்க. இன்றைக்கு ஈவெண்ட்டுக்காக ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் லாஸ்ட் வீக்கு. டாக்டர் கிங்ஸ்லி, ஹூ இஸ் தி CEO of Jesus Calls right now, former Loyola College professor, he said, he prayed actually in the prayer group for this meeting. அவர் சொன்னார், இவாஞ்சலிக்கல் யூனியன்லேருந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கோ ஃபார் த கேம்ப் டு பி ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். தட் வாஸ் த ஃபயர் தேர் என்று. ஸோ ரியலி தட் ஃபயர்ட் மெனி பீப்புள். It continues today. Yes. It continues today. இப்போ 53 வருஷம் ஆயிடுச்சு. என்னுடைய 33 years of active CEO இருந்தது போக, the same tradition continues in blessing.
நானும் என்னுடைய இதில் எம்ஃபசிஸ் மாற்றவே இல்லை. பட் ஐ டோன்ட் கண்டக்ட் மீட்டிங்ஸ் டு லீட் பீப்புள் டு த ஸ்பிரிட் பேப்டிசம். தேர்ஸ் சோ மெனி பீப்புள் டு இட். அதனால் நான் அதில் போகல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்டர் குமார் வந்து இஸ் a வெரி குட் பைபிள் டீச்சர். சரி, நான் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்கேன். ஃப்ரெடி ஆல்சோ இவாஞ்சலிஸ்டாக இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன தான் வந்து இவாஞ்சலிசம் வந்து சொல்லி கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் பண்ணாலும் நாங்கள் வந்து வேர்டில் வந்து நாங்கள் கரெக்டாக இருக்கணும். அதானே நீங்கள் சொன்னீங்க? ரொம்ப கரெக்ட். வேர்டில் கரெக்டாக இருக்கணும், ஒழுங்கான. நோ கான்ட்ரடிக்ஷன். ஓகே. வேர்டு கொடுக்குற கரெக்ஷன்ஸு அண்ட் ஸ்டிப்புலேஷன்ஸில் எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பப்ளிக்காக மைக்கை பிடிச்சி சர்ச்சிலேயோ கான்கிரிகேஷன்லேயோ மீட்டிங்லேயோ டங்ஸ் பேசக்கூடாது என்பது பிப்ளிக்கல் டாக்ட்ரின். பப்ளிக்கில் பேசவே கூடாது. இண்டிவிஜுவலாக பேசலாம், பப்ளிக்கில் பேசக்கூடாது. பப்ளிக் மீன்ஸ் அதாவது மொத்தமாக எல்லாரும் ஆராதிக்கலாம். விசுவாசிகளுக்குள்ள சொல்கிறீங்களா? விசுவாசி எங்கேயுமே நான் சபையில் வரும்போது அந்நிய பாஷையில் 1000 வார்த்தைகளை பேசுகிறதை விட புரிகிறபடின்னு பவுல் கிளியராக அந்த ஸ்டிப்புலேஷன் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் பேசுகிறது கர்த்தருடைய கட்டளை என்று எடுத்துக்கொள்ளுங்கள், ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்று நினைத்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பைபிளில் இருந்து அதை டிஸ்ப்ரூவே பண்ண முடியாது. பப்ளிக்கில் அது வெதர் இட் இஸ் பிலீவர்ஸ் பப்ளிக் ஆர் அன்பிலீவர்ஸ் பப்ளிக் மைக்கை பிடிச்சிக்கிட்டு டங்ஸில் பேசக்கூடாது. குரூப் பேசலாம். குரூப்பில் எல்லாருமே சேர்ந்து இந்த பாஸ்டரும் சேர்ந்து எல்லாருமா ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையால் அது ப்ரைஸிங். பட் இப்படி அவர் பேசினால் உடனே அந்த 2 சென்டென்ஸு டிரான்ஸ்லேஷன் வரணும், இன்டர்பிரிட்டேஷன் வரணும். இல்லாவிட்டால் அவன் பேசாதற்கு கடவுள், தனக்கும் தேவனுக்கும் மட்டும் தெரிய பேசுகிறார். And can you give the difference between குரூப்பும் பிலீவர்ஸ் பப்ளிக்கும்? என்ன டிஃபரன்ஸ் சொல்றீங்க அங்க? இல்லை, இப்போ ஒரு சர்ச் இருக்கு இல்லையா, இப்போ சர்ச்சு ஃபுல்லாக நடந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு, அது எல்லாருக்கும் புரிகிறது. அதில் பிலீவர்ஸ் இருக்காங்க, செமி பிலீவர்ஸ் இருக்காங்க, அன்பிலீவர்ஸ், எல்லா குரூப்பும் தான் இப்போ இருக்குது சண்டே சர்வீஸில். அப்போ இவர் பேசிகிட்டு இருக்கும்போது பட்டுன்னு டங்ஸுக்கு போயிடுறாங்க. நிறைய நேரங்களில் அது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறது தான், அது தேவையில்லை. ஒழுங்காக அதை பேசி முடிச்சுட்டு பிறகு ஒரு ப்ரேயர் செஷன் வரும்போது அவங்க அதை பண்ணலாம். ஆனால் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் பேசலான்றீங்க நீங்கள்? குரூப் எல்லாருமா சேர்ந்து பேசலாம். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஃப்ரம் த புல்பிட். இப்போ பாஸ்டர் வந்து ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் வந்து இப்போ எல்லாரும் ஆவிக்குள்ளாக நிரம்பி நம்ம எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கலாம், எல்லாரும் பண்ணலாங்க, பண்ணலாம், பண்ணுங்க. அதுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி தான் இருந்திருக்கிற இதில். அதுக்கு நமக்கு பிப்ளிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. அப்போ திடீர்னு யாரோ ஒருவர் எழுமி நின்று அந்நிய பாஷை பேசினா அவங்க வந்து அதை இன்டர்பிரட் பண்ணலைன்னா அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அவ்வளோதான். இப்போ காஸ்பல் மீட்டிங்லேயே அடிக்கிறாங்களே மைக்கில் இருந்துட்டு, அது என்ன அது ஒரு இம்ப்ரெஷன் நினச்சி நான் இவனுக்கு என்னமோ வந்துருச்சுன்னு நினச்சிக்குவான். அவன் ஹிந்து வருது இல்லை, அவனுக்கு சாமி வந்துருச்சு, நம்ம ஆவிங்கிறோம், அவன் சாமிங்கிறான். ரொம்ப அசிங்கமாக இருக்குது. கூடவே கூடாது. புல்பிட்டில் இருந்து காஸ்பல் மீட்டிங்கில் பேசவே கூடாது. அதுக்கு பைபிளில் வந்து சப்போர்ட்டே கிடையாது. டிஜேஎஸ் ஒரு நாளும் அந்நிய பாஷையில் அவங்க பேசினதே இல்லை. டிஜேஎஸ் வெளியில் ஐ மீன் பப்ளிக்கில், பட் பர்சனலாக டங்ஸ்லேயே அவங்க பாடி ஆண்டவரை துதிக்கிறத பார்த்துருக்கோம். நானும் டிஜேஎஸ் தனியாகவே நாங்கள் 2 வருமா நிறைய நேரம் அந்நிய பாஷையில் பேசிச்சு பண்ணியிருக்கோம். வி ஹேவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒன்றுமே கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. அதுக்கு ப்ராப்பர் எம்ஃபசிஸ். இக்கால சபையிலன்னு ஒன்று எக்ஸ்ட்ரீமாக போய் டங்ஸ் பேசி ஜெபம் பண்ணி ப்ராஃபஸி டெலிவரன்ஸு அப்படின்னு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வேர்ட் ஆஃப் காட் வசனத்தை அறிக்கை பண்ணு, விசுவாச வார்த்தை சொல்லு, பாசிட்டிவாக பேசு அப்படின்னு போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நமக்கு வேண்டியது எழுப்புதல். நம்முடைய தேசத்தில் நம்ம ஒரு எழுப்புதலை பார்க்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இக்கால சபையின் லீடர்ஸு மெயின். இப்போ நம்ம சொல்கிறோம் அந்த ஆட்சி வந்தால் இந்த ஆட்சி வந்தால், நம்ம சரியாக இருந்தோன்னா எழுப்புதல் வந்துடும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அதில்? இன்றைக்கி நமக்கு தேவையானது ஒரு அனதர் ரிவைவல் தான். ஐயா, அனதர் ரிவைவல் இதுதான். என்னுடைய ராத்திரி என்னை 12 மணிக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால், பிரதர் உங்களுடைய ஜெப வேண்டுதல் என்னன்னு சொல்லி கேட்டால் அனதர் ரிவைவல், இன்னொரு எழுப்புதல். ஏன்னு சொன்னால் அந்த ஆக்ஸில் படிக்கிறது போகிறது மட்டுமல்ல, 50களில் 60களில் நம்முடைய தென்னிந்தியாவில் வந்துச்சு இல்லையா, ஒரு எழுப்புதல் வந்துச்சு. அதில் தான் எஃப்எம்பிவி வந்தது, ஐஇஎம் வந்தது,
ஐஎம்எஸ் என்எம்எஸ் அதுக்கு முன்னாலே வந்துருச்சு. பிஷப் அசரியா மூலமாக அது முன்னாலே வந்துருச்சு. அப்புறம் தினகரன் அண்ட் ஜீவானந்த அந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் எழுப்பின காலம், பிஒஎம் எழுப்பின காலம். நாங்கள் வந்து 70 பட் 60களிலே உள்ள இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு இந்த அன்னைக்கு வந்த அந்த எழுப்புதலுடைய புஷ்ஷில் நம்மெல்லாம் போயிட்டோம். இப்போ ஒரு ஸ்லோ டவுன் வந்துருச்சு. ஊழியங்கள் பெருகிருக்கு, நிகழ்ச்சிகள் பெருகிருக்கு, கூட்டங்கள் பெருகிருக்கு, பட் அந்த எழுப்புதல் வேவ் குறைஞ்சிருச்சு. இப்போ வந்துருச்சு. அதான் இப்போ உங்களுடைய பாயிண்ட். இப்போ நம்ம குறைஞ்சிருச்சு. எம்எல் ஜெபசிங் அண்ணே, அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட அதை பற்றி சொன்னேன். எம்எல் ஜெபசிங் அண்ணே ரொம்ப சிக்காக சிஎம்சியில் அட்மிட் ஆகிருந்தாங்க. இன்றைக்கே நாளைக்குன்னு இருந்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்க்க போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து, தம்பி அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமான்னாங்க. சொல்லுங்க அண்ணேன்னு சொல்லி அவங்கள மூச்சு விட முடியாமல் இப்படி சரிச்சு வச்சு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நான் ஒரு 20 பேரை சூஸ் பண்ணுறேன், எல்லா குரூப்பில் இருந்தும் லீடர்ஸு, நீ ஒரு 20 பேரை சூஸ் பண்ணுங்க. நாக்பூர் தான் இந்தியாவுக்கு சென்டர். நம்ம அந்த 40 பேர் அங்கே கூடுவோம். கூடி 2 நாள் நமக்கு ஒரு அஜெண்டா வேண்டாம், ப்ரேயர் லிஸ்ட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அப்போஸ்தலர் 13 எப்படி அவர்கள் 5 பேர் தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து வாசித்து கொண்டு வந்தார். அவ்வளோதான். எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்துக்கான இல்லை. They were waiting before the Lord. They wanted to have the next guidance. அங்கே தான் வந்து மிஷினரி கைடன்ஸ் வந்தது அவங்களுக்கு. நம்ம தம்பி ஒரு 50 வருஷம் ஓடிட்டோம். இப்போ ஒரு மாதிரி ஒரு ஸ்லக்கிஷ் ஆயிடுச்சுது. இன்னொரு 50 வருஷத்துக்கு நம்மளை புஷ் பண்ணி விடுறதுக்கு ஒரு எழுப்புதல் கண்டிப்பாக வேணும். அதுக்கு கர்த்தர் நம்மகிட்ட என்ன செய்ய சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம ஜோமண்ணு தம்பி நாங்கள் சரியண்ணே அப்படின்னு டெல்லிக்கு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. இன்னும் எனக்கு அது ஒரு ஆதங்கம் இருக்க தான் செய்யுது. நான் நினைக்கிறேன் நான் பெண்டிகாஸ்டல் பிலீவர்ஸும் பெண்டிகாஸ்டல் பிலீவர்ஸும் லீடர்ஸு தே ஷுட் கம் டுகெதர். அது வர்ற வரைக்கும் பெருசாக நம்ம ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்முடைய வீக்னஸ் அவங்கள்ட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களுடைய வீக்னஸ் நம்மகிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. we need each other. அது இல்லாமல் ஆண்டவர் நம்மளை ஆனர் பண்ணவே மாட்டார். இப்போ அக்கால லீடர்ஸை நீங்க பாத்தீங்க, லைக் ஜீவான்னு, சாராள்னு ஒரு தினகரன், டிஜிஎஸ் அங்கிள் அண்ட் நடராஜ் முதலியார், கிளாடி ஈஸ்வராஜ். ஸோ அந்த காலத்தில் பாஸ்டர் சுந்தரம், இதெல்லாம் நீங்க பார்த்த அந்த நாட்கள்ல அவங்களுடைய வே ஆஃப் பிஹேவியர், ப்ரீச்சிங், பர்சனல் லைஃப், அவங்களோட அந்த நாட்களில் இருந்த ஒரு சும்மா ஒரு கொட்டடிச்சு தான் பாட்டு படிப்பாங்க, ஒரு எல்லாரும் அபிஷேகம் பெறுவாங்க, நூற்றுக்கணக்கான பேர் ஞானஸ்நானம் எடுப்பாங்க, கன்வென்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். யார் பஸ்ஸுக்கு அதுக்கு காத்து கிடக்காம காருக்கெல்லாம் என்ன நடந்து கிடந்து போவாங்க. அப்படிலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஆனால் இப்போ வந்து நவீன காலத்தில் கர்த்தர் சபை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எவ்வளவோ அதான் பாஸ்டர் தாமஸ் ராஜ் நான் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, தம்பி 50 வருஷத்துக்கு முன்னால் சபையில் வந்து பணம் கிடையாது, விசுவாசம் இருந்துச்சு. இன்னைக்கு பணம் இருக்குது ஆனால் விசுவாசம் இல்லை அப்படின்னு பாஸ்டர் தாமஸ் ராஜ் சொன்னாங்க. அப்போ இந்த நாட்களில் இருக்கிற ஊழியர்களாகிய நாங்கள், இப்போ நீங்கள் அந்த ஊழியர்களையும் பார்க்குறீங்க, இந்த ஊழியர்களையும் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? அவங்களுடைய சக்ஸஸ் என்ன? இன்றைக்கி ஈஸ்டர் கிளாடிஸை பற்றி குமார் பாஸ்டர் சொன்ன சொல்கிறோம், சுந்தரத்தை பற்றி பேசுகிறோம், சாராள் நவராஜ் அம்மா பாட்டை இன்ன வரைக்கும் நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் பாட்டு எழுதுகிறவங்க பாட்டை எழுதுனவனுக்கு மறந்து போகுது. 4 முறை பாடிட்டானா அவனுக்கு போர் அடிச்சிருது, வேறு பாட்டுக்கு போயிடலாங்கிறான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த நாட்களோட ரிவைவலை 60s 70s இதெல்லாம் நம்ம பேசுகிறோமே, அப்போ எங்கே நாங்கள் வந்து தவறி இருக்கிறோம், எங்கே நாங்கள் எங்களை சரிப்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு கேள்வி. என்ன இந்த கேள்விக்கு வந்து ஃபுல் டே ஆன்சர் கொடுக்கணும். இட்ஸ் அ பெரிய கொஸ்டின். பட் ப்ரீஃபாக சொல்லணும்னா, ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற தலைவர்களுடைய ஒரே எய்ம் க்ளோரி ஆஃப் காட், கர்த்தரை மகிமைப்படுத்து. அது ஒன்று தான். இன்னைக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அவர் மினிஸ்ட்ரிஸ், நம்முடைய சபைகள், நம்முடைய ஊழியங்களினுடைய வளர்ச்சி. அதாவது தங்கள் ராஜ்யத்தை கட்டுறாங்கன்றீங்களா? அது அந்த மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். அன்னைக்கு கிங்டம் ஆஃப் காட், இன்னைக்கு பர்சனல் எம்பையர்ஸ். இன்னைக்கு சாம்ராஜ்யம், அன்னைக்கு தேவராஜ்யம். இது பேசிக் டிஃபரன்ஸு. இன்னும் நிறைய இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு செய்கிறவங்க எல்லாம் வந்து தேவ மகிமைக்காக செய்யலையான்னு சொல்லி அப்படியே நான் சொல்லலை. பொதுவாக அந்த அங்கே அவுட்ஸ்டாண்டிங் ஃபீச்சர் அன்னைக்கு க்ளோரி ஆஃப் காட் அலோன். இன்னைக்கு க்ளோரி ஆஃப் காட் அலோன் இல்லை,
இன்றைக்கி என்னுடைய ஊழியம், நம்முடைய இயக்கம், நம்முடைய சபை அப்படி. பட் அன்னைக்கு அப்படி இல்லை. யார் குத்தினால் என்ன, நெல் அரிசியானால் போதுங்கிறது அன்னைக்கு தத்துவம். இன்றைக்கி நான் தான் பயிரிடணும், நான் தான் விதை போடணும், நான் தான் தண்ணி ஊற்றணும், நான் தான் அறுக்கணும், அந்த ஃபோட்டோவை நான் எடுத்து போட்டு என் ஊழியத்தை பெருக்கணும். பட் அப்படி இல்லை, ஆண்டவருடையது அப்படி இல்லை. விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன். இன்னும் அதே நம்ம புரிஞ்சுக்கலையே. நெட்வொர்க்கிங்கே இல்லையே. இன்னைக்கு எங்கே நெட்வொர்க்கிங் இருக்குது? எல்லாரும் பேரலாக போயிட்டே இருக்கிறோம். மேத்ஸில் படிப்போம்ல, பேரலல் லைன்ஸ் நெவர் மீட். இப்போ நம்ம ப்ராப்ளமே அதான், we are all parallel lines. Wonderful, அது straight line. சொல்லுவாங்க, in two great enemies of Indian mission field is competition and duplication. ரொம்ப கரெக்ட். அது இதனால தான் வர்றது தானே, நெட்வொர்க்கிங் இல்லைல்ல. சரி, அதுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்யணுன்றது இது நம்ம ஒரு உட்காந்து நம்ம ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஜென்ரலாக இந்த டிசீஸை டயக்னோஸ் பண்ண மாதிரி தான் லேசாக சொல்லியிருக்கிறேன். பட் ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸே இப்போ நம்ம இட்ஸ் அ லாங். காரைக்குடி நீங்கள் காலேஜ் போகும்பொழுது யூ ஆர் வெரி ரேடிக்கல் யங் மேன். யூ வேர் இன்ஃப்ளூயன்சிங் யங் பீப்புள் தேர் பை ஸ்டார்டிங்கில். அந்த ஒரு பேஷன், வாஸ் இட் பிகாஸ் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆர் யூ ஹேட் சம் குட் இன்ஃப்ளூயன்சஸ்? இல்லைன்னா அந்த கல்ச்சரே அப்படி இருந்துச்சா அந்த சமயத்தில் வாலிபர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு அசைவம், ஒரு வைராக்கியமோ? இல்லை, அது ஒரு ரிவைவல் கிளைமேட்னு சொல்லலாம். அந்த ஒரு எழுப்புதல் காலநிலை இருந்தது, அது இருந்தது. இப்போ நீங்கள் சாரானோஜி சொல்கிறீங்க, ஏன் பொன்னம்மாள் சன்னியாசி? பொன்னம்மாள் சன்னியாசி ஒரு இதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த தெருக்களில் அடிக்கிறதும், தேசமே கர்த்தருடைய வார்த்தை கேள் எல்லாம் கேட்டிருக்கோம். அது மாதிரி தேவதாசன் ஐயர் அப்படி கத்த மாட்டார், செயின்ட்லி பாஸ்டர், தெரியும்ல தேவதாசன் ஐயர், ஸ்பர்ஜனுடைய அப்பா, வருகைந்தோதன் டிஎஸ் ஸ்பர்ஜனுடைய அப்பா. ஸோ இதெல்லாம் நான் பார்த்துருக்குறோம். அப்போ எங்களை அறியாத ஒரு இம்ப்ரெஷன் ஹார்ட்டுக்குள்ளே விழுகிறதும், இங்கே பைபிள் அதை பார்க்குறதும் எல்லாம் சிங்க்ரனைஸ் ஆயிடுச்சு. ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் அன்றைக்கி எங்களுக்கு இல்லை. இன்னைக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. வாட் வி see and what we read. Which leads me to the next question. அந்த சமயத்தில் கிளைமேட்டும் அப்படி இருந்துச்சு, யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ ரெஸ்பாண்டட். Is that what we are saying? Yes, revival prepares the ground for the seed to grow very fast. இப்போ மோசே சொல்கிறான்ல, எப்பா இவ்வளோ நாளும் நீங்கள் எகிப்தில் கீரைப்பாத்திக்கு தண்ணீர் பாய்ச்சிறது போல் காலாலே தண்ணீர் பாய்ச்சிங்க. ஆனால் நீங்கள் போகிற தேசம் அப்படி கிடையாது, அது வானத்திலிருந்து மழையை கொட்டுற தேசம். ஸோ சாதாரண கிளைமேட்டில் நம்ம ஊழிஞ்சிறதுக்கும் ரிவைவல் கிளைமேட்டில் ஊழிஞ்சிறதுக்கும் இதான் வித்தியாசம். இதுதான் பாயிண்ட். இப்போ இந்த நாட்களில் எந்த மீட்டிங் பார்த்தாலும் வால் போஸ்டர் நோட்டீஸில் ரிவைவல், இரவு ஜபம், எழுப்புதல், உபவாச ஜபம், எல்லாம் எழுப்புதல்ன்ற வேர்டு இப்போ எல்லாரும் ஆல்மோஸ்ட். இன்னொன்று விட்டீங்களா, அக்கினி. சரி, அக்கினி இந்த மாதிரி இருக்குது. இப்போ எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு ரிவைவல் வரணுங்கிற எண்ணம் இருக்குன்னு தான் நம்ம விசுவாசிக்கிறோன்னு. இப்போது நீங்கள் பார்த்த ரிவைவல் இப்போ இந்த நாட்களில் இது ஒரு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இதை லீடர்ஸ் முதல்ல இதுக்குள்ளே வரணுமா, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுங்கிறது எத்தனை இன்பமும் நலமாக இருக்கிறது, 133 சங்கீதம். அது எங்கே துவங்குது? அது ஆரோனுடைய சிரசு. அது மட்டும் இல்லை, சிரசில் வந்த பிறகு தான் தாடிக்கு வரும். செகண்ட் லைன், தாடிக்கு வந்த பிறகு தான் அங்கிகளுக்கு இறங்கும். அந்த இது ஆண்டவர் எப்பவுமே மாற்ற மாட்டார். என்ன சொன்னார் பேதுருவிட்ட? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அது மட்டும் இல்லை, அடுத்தாப்புல எர்மோன் மலை, அது கொஞ்சம் நல்ல ஒரு பீக். அது எர்மோன் மேலேயே. அப்போ அந்த எர்மோன் ஏரன் அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த டாப் லீடர்ஷிப் பொறுத்தா இருக்குது. அதனால தான் சங்கீதத்தில் தாவீது ஜெபம் பண்ணா, ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க. ஏன் அவர்களையும் தானே சொல்லியிருக்கணும். உங்களுடைய ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் அவர்களை உயிர்ப்பிக்க மாட்டீரான்னு தானே சொல்லு. எங்களை, அப்போ எங்கள்னா யார்? நாங்கள் தலைவர்கள், அவர்கள் மக்கள். அங்கே அந்த பாயிண்ட்டே இன்னும் நம்ம வரலையே.
இதுக்கு மேலே என்ன தெளிய வேண்டியது இருக்குது? இதை ஒரு பைபிள் டீச்சர் இப்படி தான், பைபிள் டீச்சருங்கிறனால இதை வெளியே இப்படி கொண்டாரு. பட் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? எங்களை, அவர்களை. அப்போ ரிவைவல் ஷுட் கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் த லீடர்ஸ். இது சாமி 85:6 நினைக்கிறேன். எஸ், 85:6. yes. Obviously the whole movement began with the student prayer movement, but really what took off, ரொம்ப உங்களை அந்த மிஷன் ரிவைவல் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த கண்ட்ரி எல்லாம் வந்தது வந்து அந்த பண்டிதர் தோட்டம் கேம்ப்ஸ் அண்ட் டேனிஷ்பெட் கேம்ப்ஸ். லாட்ஸ் ஆஃப் நேம்ஸ் யூ ஹேட். பிளஸோ, அப்புறம் ரிவைவோ, சோசோ, ஹேலோ, அரோமா. கொஞ்சம் கேன் யூ த்ரோ சம் லைட் ஆன் த டிஃப்ரெண்ட் கேம்ப்ஸ் தட் யூ ஹேட் அண்ட் வாட் வாஸ் த எம்பசிஸ்? 1970 வருஷத்தில் எனக்கு வந்து செப்டம்பரில் கல்யாணம் நடந்துச்சு. கான்வொகேஷன் ஆகஸ்டில் நடந்துச்சு. எங்கள் மாமனார் மாமியார் தே ஃபெல் இன் லவ் வித் மீ. என் ஒய்ஃப் என்னை காதலிக்க முன்னால் அவங்க ரெண்டும் என்னை காதலிச்சாங்க. வாட் இஸ் தி சீக்ரெட்? அது தனியாக சொல்கிறேன். ஸோ அவங்க எப்படியாவது நான் சொன்னேன் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு வர்றேனேன்னு சொன்னேன். எங்கள் அப்பாவும் சொன்னார், ஏன்னா கோட் தைக்கிறது கூட எங்கள் அப்பாட்ட பணம் கிடையாது. அவர் சொன்னார், எங்களுக்கு we are not looking for the job, we are looking for the boyனார். அவர் கண்டக்டர், அவர் அப்படி சொன்னார். ஸோ கல்யாணம் முடிஞ்சுது. செப்டம்பரில் கல்யாணம். ஹனிமூன்லாம் அப்படி ஒன்று உண்டான கூட அந்த காலம் தெரியாது. அங்கே ஐஐடியில் அதெல்லாம் படிச்சு கொடுக்கல. ஸோ பிறகு என்ன பண்ணேன், நான் அக்டோபர்லேயே ஒரு 30 பேர் நாங்கள் கூடினோம். கோயில்பட்டி ஜெய்சீலன், பாஸ்டர் மோகனுடைய பிரதர்-இன்-லா கேப்ரியல், இப்படி நாங்கள் ஒரு 30 பேர் நாங்கள் காரைக்குடியில் ஒரு 3 நாள் காட்டில் போய் ஜெபம் பண்ணோம். ஏன்னா அது அந்த என்னுடைய 8 வருஷம் ஸ்டூடெண்ட் மினிஸ்டனுடைய எண்டு. ஆண்டவரே அடுத்தாப்புல என்ன செய்யணும், இப்படி நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுறோம், என்ன செய்யணும் அப்படின்னு 3 நாள் காத்திருந்தோம். எங்களுக்கு ஒரு அஜெண்டாவும் கிடையாது, ப்ரோக்ராம் கிடையாது, ஷெட்யூல் கிடையாது. கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தோம். Acts 13 தான். அப்போ காலையில் ஒரு 6:30 மணி, அப்போ தான் சன் ரைஸ் வருது. எல்லாம் முழங்கால நிற்கிறோம். ஐ கேவ் அ ப்ராஃபட்டிக் மெசேஜ். ப்ராஃபட்டிக் மெசேஜ் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ப்ரிப்பேர்டு மெசேஜ் இல்லை. இட் வாஸ் அ ஸ்பான்டேனியஸ். 1 மணி நேரம் ஐ ஸ்போக் ஸ்பான்டேனியஸ்லி ஆல் அபவுட் Ezekiel 34:26. There shall be shouts of blessing. There shall be shouts of blessing. There shall be showers of blessing. There shall be showers of blessing. There shall be showers of blessing. இந்த 4 அவ்வளோ எம்ஃபசிஸோட அதில் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக அது வரும். ஒரே வேர்ட்ஸ் தான், அது அவ்வளோ ஃபோக்கஸ்டாக. அதில் வந்து உங்களையும் அவர்களுடைய மேட்டின் சுற்றுப்புறத்தையும் ஆசீர்வதிப்பேன். அப்போ ரிவைவல் அண்ட் இவாஞ்சலிசம், அதில் அந்த பிக்சர் அழகாக வந்துடுது. அந்த 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வந்துடுது. அப்போ ஜனவரி மாதம் பொங்கல் ஹாலிடேஸ் வந்த உடனே ஒரு ரிட்ரீட் நடத்தணும் யூத்துக்குன்னு சொல்லி, அப்போ பாஸ்டர் ராஜாமணி, பாஸ்டர் ஆதாம்துரை, இவங்களெல்லாம் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். பிரதர் மோகன், இவங்க நம்ம ஜீவானந்தம், எல்லாரும் அப்ரோச், எல்லோரும் நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க. என்ன பேர் விடலான்னு பார்த்தோம். இந்த டேஷ் ஆல் பி ஷவுட்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்னு வந்துச்சுல்ல, அதனால பிளெஸ்ஸிங் ரிட்ரீட்னு பேர் விட்டோம். அடுத்தாப்பில் எக்ஸ்போன்னு ஒன்று வந்துச்சு அந்த டைமில். அதனால் நாங்களும் வந்து கொஞ்சம் அந்த ஃபேஷனபுளாக இருக்கட்டுமேன்னு சொல்லி ப்ளஸ்ஸோ அப்படின்னு சொல்லி விட்டோம். அப்புறம் லேடிஸ் வேணும் ஒன்று அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கு ரிவைவல் வேணுங்கிறதுக்காக ரிவைவர்ஸ் ஓ லார்ட், பிளஸ்ஸஸ் ஓ லார்ட் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்று வைக்கணும்னு நினச்சோம். அப்போ அது வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓன்னு வருதுன்னு சொல்லி நான் சொன்னேன் ஹேலோன்னு வைங்கன்னு. ஏன்னா ஹேலோன்னா ஒளிவட்டம். அப்போ விண்ணொளி முகாம் அப்படின்னு வச்சோம். பிறகு சோசோன்னு வச்சோம். சோசோன்னு சொன்னால் க்ரீக்கில் வந்து சால்வேஷன். இப்படி கொஞ்சம் நாவலாக வேர்ட்ஸ் போடணுமேன்னு சொல்லி போட்டு வச்சது. இன்றைக்கி அது வந்து ஃபயராக கேட்சப் ஆயிடுச்சு. அண்ட் அரோமா, அரோமா லேடிஸ் பூ வைக்க விரும்புவாங்க, அதனால கொஞ்சம் அரோமேட்டிக்காக இருக்கட்டும்னு சொல்லி நங்கையர் நறுமண முகாம்னு வச்சோம். ஆனால் அந்த கேம்பில் வந்து டீச்சிங் ஹஸ் பீன் வெரி ப்ரொஃபவுண்ட். இப்போ நாங்கள் புக்ஸ் எல்லாம் உங்கள் புக்ஸ் பார்க்கும்போது அன்னைக்கு நீங்கள் லெக்சர் பண்ண அந்த கண்டென்ட்டு எடுத்து பார்க்கும்போது இட் இஸ் ஸோ ப்ரொஃபவுண்ட். ஒரு தீமேட்டிக்காக ஒவ்வொரு கேம்புக்கும் ஒரு தீம் இருக்கும்ல. ஆமாம், ஹோலினஸ் அண்ட் த லார்ட்னு எடுத்தால் 4 டாக்கு, ஒவ்வொரு டாக்கும் 3 மணி நேரம் கொடுப்பேன். இங்கிலீஷ் டு தமிழ், ஹோலினஸ் மட்டும்தான் இருக்கும். வேறு எங்கெங்கெல்லாம் போகாது. அது மட்டும் எடுத்தோன்னே அதில் இருக்கும். அதில் தான் லார்ட் ஆஃப் ஹோஸ் அப்படின்னு எடுத்தால் அது மட்டும்தான் இருக்கும்.
அப்போ வந்து சேர்லாம் போட மாட்டோம், மணல் தரையில் உட்காந்து 3 மணி நேரம் அப்படியே கேட்பாங்க. சம்பளம் கூட்டி தான் உட்காரணும். சம்பளம் கூட்டி உட்காரும்போது நான் சொல்லுவேன், இடது காலில் பைபிள் வைங்க, வலது காலில் நோட்டு வைங்க அப்படின்னு சொல்லுவேன். 3 மணி நேரம் உட்காந்து கேட்பாங்க. 1.5 மணி நேரம் ஆனோடனே எனக்கே கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கும். ஸோ மெதுவாக கேட்பேன், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போயிட்டு வரீங்களான்னு சொல்லி நோ அப்படின்னு கற்றுவாங்க. அதுதான் ரிவைவல் கிளைமேட். புரியுதா உங்களுக்கு? அது வித்தியாசம். அது ரிவைவல் வந்தால் அட்வர்டைஸ்மெண்ட்டே தேவை கிடையாது. ஆமென். நெருப்பு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். நெருப்பு பிடிச்சா தெரிஞ்சிடும்ல, நெருப்பு, ஹே ஃபயர். அதான் தட் இஸ் த ரீசன். அப்போ அந்த ஒவ்வொரு தீம் படிக்கும் போதும் 6 மாதத்துக்கு முன்னால் தீம் சொல்லிடுவேன். ஏன்னா நான் தான் மெயின் ஸ்பீக்கர். அப்போ ஹோலினஸ் அண்ட் டு த லார்ட் அப்படின்னா ஜெனிசிஸ்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அப்படியே படிப்பேன். டைரி பக்கத்தில் வச்சுக்குவேன். முதல்ல இருந்தே நான் டைரி எழுதுறேன். டைரி எழுதுகிற பழக்கத்தை நீங்கள் உங்களுக்கு இல்லைன்னா ஒழுங்காக டைரி எழுதுகிற பழக்கத்தை ஆரம்பிங்க. டைரி எழுதாதவங்க நீங்கள் அவங்க கருத்தர் கொடுக்குற கருத்துக்களை நீங்கள் வந்து மனசில் வைக்க முடியாது. ஆகாயத்து பறவைகள் அதை பறிச்சுட்டு போயிடும். என்கிட்ட இருந்து ஆகாயத்து பறவைகள் ஒன்றுமே கொண்டு போனதில்லை, எல்லாம் என் டைரியில் இருக்குது. நான் இந்த அடுத்த தலைமுறைக்கு விட்டு போகிற சாத்தியம் அடுத்தாப்புல எப்போ மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வரிசையாக காட்டுறேன் இதே சைஸ் டைரி. அப்போ அந்த டைரியில் வந்து எழுதிட்டே இருப்பேன். ஜெனிசிஸில் முதல்ல பரிசுத்திங்க அதை எழுதுவேன். அப்படி இதை யோசிக்க மாட்டேன், வர்றதை அப்படியே எழுதிட்டே இருப்பேன். கன்கார்டன்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் முதல்ல இதை முடிச்சிருவேன். அப்பா அப்படின்னு முடிச்சு இது ஒரு 20-25 பக்கம் வந்திருக்கோம். பிறகு கன்கார்டன்ஸ் எடுப்பேன். முதல்ல கன்கார்டன்ஸ் எடுக்க மாட்டேன். கன்கார்டன்ஸ் வந்து வேர்டு தான் கொடுக்கும். நான் பைபிள் படிக்கும்போது தாட்டு கொடுக்கும். வேர்டு வேறு, தாட்டு வேறு, வார்த்தை வேறு, சிந்தை வேறு, எண்ணம் வேறு. அப்படியே எழுதி வச்சு பிறகு இதெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுவேன், படிப்பேன். அப்படியே திருப்பி இதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு அவுட்லைன் அப்படியே மைண்டில் வரும். அந்த அவுட்லைனை வச்சு இதை எடுத்து அங்கே வைக்கிறது, அதை எடுத்து அப்படியே ஸ்ட்ரக்சர். நான் படித்தது இன்ஜினியரிங் தானே, சிவில் இன்ஜினியரிங் தானே, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். அதனால எதுனாலும் ஸ்ட்ரக்சர். ஆனால் ஸ்ட்ரக்சர் கட்டு முன்னால் ஃபவுண்டேஷன். ஐஐடியில் படித்தது ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங். ஐஎம் ஃபவுண்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட். அதனால் எனக்கு அதை போடாமல் இங்கே மேலே ஜோடி வேலைலாம் ஜோடனெல்லாம் நமக்கு ஆகாது. அதை போட்டு ஒழுங்காக கட்டு. ஸோ என்னுடைய எல்லா சர்மன்ஸ்லேயும் ஸ்ட்ரக்சர் இருக்கும். என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு போனவங்களுக்கு மைண்டில் ஒரு மென்டல் பிக்சர் வரைஞ்சிருப்பேன். நான் கிளியராக இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னால் கேட்டவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் வந்து குறைஞ்சது 10 நாள் 12 நாள் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ப்ரிப்பேர் பண்ணாமல் இப்போ ஸ்டேஜில் ஏறவே மாட்டேன். ப்ரிப்பேர் பண்ணாமல் ஸ்டேஜில் ஏறி ஹல்லேலூயா சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இந்த ஃபில்லப் த பிளாங்க்ஸு, இடைவெளியை நிரப்புக, அந்த கலாச்சாரம் எனக்கு தெரியாது, பிடிக்காது. ஒரு ஆள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா ஒரு 2 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருவேன் இவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவேன். கிளியராக கண்டுபிடிச்சிருவேன். சும்மா கதையை ஓட்டுவாங்க. நம்ம மக்களுக்கும் வந்து அப்படி என்னத்தையாதுன்னா இல்லை அதை உற்சாகமாக இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு நிமிஷம், நீங்கள் ப்ரிப்பேர் இல்லை, சாரி நான் ஹிட் பண்ணலை யாரையும். இல்லை ஓகே. You are on the dot and much needed. Speak it. நீங்கள் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கள. ஒரு செர்மனுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஜெப நேரத்தை பற்றி சொல்லுங்களேன். ஜெபம் நீங்கள் இவ்வளோ நேரம் அந்த நோட்ஸ் இதுன்னு போட்டு ஜெபம் பண்ணுவீங்க. நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களா சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல, அது கொஞ்சம் ஈஸியாகிடும். நான் டெவலப் தான் பண்ணணும். அவங்க சொல்லலைன்னு சொன்னால் அது என்ன பேச ஆண்டோட எனக்கு விரும்புறதுன்னு சொல்லி அது எனக்கு பெரிய சங்கடமான ஒரு வேலை. நிறைய ஜெபம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு பொதுவாக மிட் நைட்டில் எப்போமாவது வரும். அப்போ என் தலையில் பக்கத்துலேயே நான் ஒரு சின்ன நோட் வச்சுருப்பேன். ராக்காலங்களில் ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லிவிட்டு நான் அதை எடுத்து நான் எழுதிக்குவேன். பிறகு அதை உட்காந்து நான் படிப்பேன். அந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நானாக ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணிட்டு போய் யாருக்கும் நான் பிரசங்கம் இன்றைக்கு வரைக்கும் பண்ணது கிடையாது. ஐ நோ காட் வாண்டட் மீ டு ஸ்பீக் ஆன் தட் சப்ஜெக்ட். அப்படி தெரிஞ்சதுனால நான் பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்னோட நின்று என்னுடைய பிரசங்கத்தை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு நான் திட்டமாக சொல்ல முடியும். சந்தேகமே கிடையாது, தெளிவாக இருக்கும். ஆனால் பிரசங்கம் பண்ணுற ஒரு பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் 2-3 நாள் வயிறு புரட்டிடும். நேற்று எனக்கு 5-6 நேரம் நான் ரெஸ்ட் ரூம் போக வேண்டியிருந்துச்சு. புரட்டிடுச்சு. ஒய்ஃபுக்கு தெரியும் புரட்டிடுச்சா அப்படின்பா. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக நான் பிரசங்கம் பண்ணுறேன். இன்றைக்கும் இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நான் ரொம்ப வயிறு அப்செட் ஆகிடுச்சு. ஏன்னா அது புரட்டிடுது. அந்த ஃபுல் பாடி ஃபுல் சிஸ்டமே வந்து அதுக்குள்ளே போயிடுது. இது என்னடா இப்படி இவ்வளோ அனுபவம் பெருத்த பிறகு கூட இப்படி வயிறு புரட்டுதே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன்.
ஆம்ஸ்டர்டாம் 83ல் பெல்லிகிராம் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தோம். நான், சாது செல்லப்பா, ஜீவானந்தம், சாம் கமலேசன், பிரகாஷ் ஜெசுடியான், சாமுவேல் கணேஷ், எல்லோரும் நாங்கள் போயிருந்தோம். அப்போ ஒரு நாள் பெல்லிகிராம் பேசும்போது ஓப்பன் கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. 5000 ப்ரீச்சர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஓப்பன் கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. அப்போ ஒரு ஆள் கேட்டாங்க, இத்தனை வருஷம் பிரசவம் பண்ணல உங்களுக்கு நல்ல நல்ல கான்ஃபிடென்ட்டாக இஷ்டத்துக்கும் பேசிடுவீங்களா அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், கையை எழுப்பி காட்டினார், இத்தனை வருஷம் பிரசவம் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு தடவை நான் புல்பிட்டு ஏறும் முன்னாலும் என் கை வேர்க்கும்னாரு. எதுக்கும் கை தட்டாதவங்க நாங்கள் எல்லாரும் எளிமையாக கை தட்டினோம். அன்னைக்கு எனக்கு செய்தி கிடைச்சிருச்சு. அவருக்கே கை வேர்க்குன்னா எனக்கு வயிறு புரட்டுனா படிச்சு. பரிசுத்தத்தோடும் நடுக்கத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். இது சோடு, இது கர்த்தருடைய வார்த்தை. என்னை ஒரு ப்ராஃபட் ஆண்டவர் அனுப்புகிறாரு. நான் பரிசுத்தத்தோடு நடுக்கத்தோடும் ரொம்ப பயப்படுவேன். போனாலே கையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நடங்கும், பைபிள் எடுக்கும்போது நடங்கும். அங்கே ஏறி பேசின ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் ஒரு இது வரும். ஸோ உங்கள் கேள்வி கொஸ்டின், 100% I depend on the Lord, not on my preparation. I prepare well, but I depend on the Lord. I don't depend on my preparation. என்னுடைய ஆயத்தத்தில் நான் நம்பிக்கை வைப்பதல்ல, சார்ந்திருப்பதல்ல, கர்த்தர் மேலே தான் சார்ந்திருக்கிறேன். கர்த்தர் மேலே சார்ந்திருக்கிறேன்னு சொல்லி ஆயத்தம் பண்ணாமலும் விடுறது. எஸ்கியூஸ் மீ, இப்போ ஒரு 7 பாயிண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. பொதுவாக 7 தான். இப்போ ஆயத்தப்படுத்திட்டீங்க. ஆனால் அந்த 7ஐயும் சொல்லிடணுன்ற மாதிரி நிற்பீங்களா, அல்லது திடீர்னு மூவ் ஆஃப் த ஸ்பிரிட் உங்களை நிறுத்தி இந்த இடத்துல ஒரு ஜபத்தை நம்ம நடத்துவோம் அப்படின்னு? இப்போது ஐ எம் வெரி ஓப்பன் அண்ட் ஃப்ளெக்சிபிள். வெரி ஃப்ளெக்சிபிள். அதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஆனால் அதுக்காக அந்த கூடி மட்டும் என் ஒய்ஃப் சொல்லுவாள், 1வது பாயிண்ட்டு 2வது பாயிண்ட்டு 3வது பாயிண்ட்டு நல்லா போயிங்க, கடைசியில் வர 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 குறைச்சிடுங்க. அது கொஞ்சம் எனக்கு இந்த ஃபஸ்ட் 2-3 பாயிண்ட்ஸில் ஐ ஆம் பில்டிங் அப் த டெம்போண்ணா. அந்த டெம்போ பில்டு பண்ணி அந்த பீப்புளை இந்த ஃப்ரீக்குவன்சி கொண்டு வர்றதுக்கு நான் கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அவங்க அதுக்குள்ளே வந்த பிறகு அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் குறைச்சா கூட, டேப்பர் பண்ணால் கூட கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. ஐ டோன்ட் லீவ் அவுட் எனி திங் எக்ஸப்ட் ஒரு 1 or 2 வேர்ட்ஸை ஸ்கிப் பண்ணுவேன். ஆனால் பில்லி கிரஹாம் சொன்னதுனால, பிகாஸ் யூ ஷேர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அஸ், உங்களுடைய சின்ன ஒரு ஆசை ஆண்டவர் கனப்படுத்தினார்ல. That will be really nice. That will be nice. அப்படியா? சொல்லுங்க. எனக்கு பில்லிகிராம் 1953 வருஷம் பாளையங்கோட்டை சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கு தான் முதல்ல வந்தார். அங்கே உள்ள ஃபுட்பால் கிரவுண்டில் தான் அவர் பேசினார். அவர் 6 அடி 4 அங்குலமோ 5 அங்குலமோ எஸ்டிசியில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவருக்கு மாலை போட வச்சாங்க. நம்ம டீச்சர்ஸ் ஹைட்டு தான் நமக்கு தெரியுமே. ஸோ அவர் பாவம் மனுஷன் இப்படி தான் குனிய வேண்டியிருந்துச்சு. இப்படி குனிஞ்சு அவர் கூட இருந்தவங்களும் அப்படி தான். அவர் பிரிட்டனில் வந்திருந்தார், ரைட்டன் ஃபோர்டு, எல்லாம் அப்படி குனிஞ்சு அப்படி போட்டாங்க. அப்போது நாங்கள் போய் கேட்டேன், எனக்கு அப்போல்லாம் 1953 எனக்கு என்ன, நான் பிறந்தது 1947, 53 என்ன வயசு, ஒரு 6 வயசு. ஆனாலும் அப்படியே உட்காந்து கவனித்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். சா, இவர் அப்படி கீழே இறங்கி நம்ம கை கொடுத்துற எப்படி இருக்கணும் ஒரு அற்ப ஆசை அன்றைக்கி வந்துச்சு. இது கூட்டம்னா கூட்டம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. இந்த முந்திலாம் நாங்கள் இந்த சைக்கிள் ரிம்மை ஒரு குச்சி வச்சுக்கிட்டு தான் ஓட்டுவோம். அதானே எங்களுக்கு. அது இல்லைன்னா டயரை ஓட்டுவோம், அது இல்லைன்னா 2 பனங்காயை குட்டி வச்சுக்கிட்டு இப்படி குட்டுவோம். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், உங்களுக்குலாம் எனக்கு கொடுத்து வைக்கல. ஸோ இப்படி தான் போவோம். இந்த சைக்கிள் ரிம்மை கொண்டு அவன் போட்டுக்கிட்டு உட்காந்துக்குவான், ஏன்னா அடுத்த வேலை இருக்கக்கூடாதுன்னு. சரி, அப்படி ஒரு கூட்டம். பிறகு அவர் பாளையங்கோட்டைக்கு இதுக்கு வந்திருந்தார், சென்னைக்கு வந்திருந்தார். அப்போ பிஷப் சுந்தர் கிளார்க்கு இருந்தார், அப்போ வந்திருந்தார். அப்போ ஒரு அகஸ்டின் ஆசிரியர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணார். நேரு ஸ்டேடியமா? ஆமாம் ஆமாம். பாளையங்கோட்டைக்கு வந்திருக்கும்போது டிரான்ஸ்லேட் பண்ணுறது விக்டர் மனோகரம். அவர் ஒய்எஃப்சி டைரக்டர் ஆனார், இந்தியா டைரக்டர். பிறகு யூத் ஃபார் கிரைஸ்ட் டைரக்டர். ஓகே. ஸோ இப்போ அகஸ்டின் அண்ணே வந்தாங்க. அப்போ ஏன்னா அகஸ்டின் அண்ணே விக்டர் மனோகரனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க, அதனால் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்போ கேட்டுகிட்டே இருக்கும்போது எப்படியாவது ஒரு நாள் கேட்டுறோன்னு சொல்லி அடுத்த நாள் நாங்கள் மீட்டிங் போகும்போது எங்கள் காருக்கு முன்னால் அவர் கார் போகுது. மாமனார் காரு எங்கள் கார் பின்னால் வருது, முன்னால் போகிறது. அவர் நல்ல ஒரு கிரே சூட் போட்டிருக்காரு. எனக்கு ஆசையாக இருக்குது, எங்கேயாவது ஏதாவது ஒரு குறுக்கு இருக்க மாடு கீடு நிறுத்திட்டாருன்னா உள்ள அங்கே போயிடலாமா, அவரை போய் அதெல்லாம் சொல்லிடலாம். அப்படி ஒரு இது இருக்கும்ல, எல்லாமே நேச்சுரல் தானே, சொல்கிறதுல என்ன இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சு. அவர் பேசிட்டு போன பிறகு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அநேகரை கர்த்தருக்குள்ளே நடத்தின
பேர் சொல்கிறது தப்பு இல்லை. என்னுடைய நெருங்கிய நண்பர் எசிகா பிரான்சிஸனுடைய அக்கா பியூலா, அவள் போனான். அவள் எப்போவுமே எத்தனையோ பேரை ரெட்சிப்புள்ள நடத்தி அபிஷேகம் நடத்திட்டா. அவளும் முன்னால் பெலிகிராம் கூட்டணும்னு போனான். ஏய் உனக்கு என்னாச்சு, நீ ஏன் அங்கே போனான்னா, பக்கத்தில் போய் பார்க்கலாமேன்னு போனேன். ஏன் இது எல்லாருக்கும் இருக்குது தானே. ஸோ இந்த மனுஷனோட எப்படியாவது கையை குடிக்கிறணும்னு ஆம்ஸ்டர்டாம் போனேன். அங்கே போனால் அவர் பக்கம், அதாவது அவர் ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக அந்த சி கேட்டு செக்யூரிட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவருக்கு அங்கே செக்யூரிட்டி அங்கங்கே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா ரஷ்யன் எப்போவுமே அவருக்கு கம்யூனிசம் அவருக்கு அகெயின்ஸ்ட். ஸோ அவருக்கு ஒரு லைஃப் த்ரெட் வந்துடக்கூடாதுன்னு 5000 பேர், பெரிய ஆடிட்டோரியம், சூப்பர் ஹியூமன் ப்ரோக்ராம்ஸு. அப்போது எங்கேயாவது வழியிலேயாவது வந்துட மாட்டாரான்னு பார்த்து ஏங்கிக்கிட்டே இருக்கேன். 4 நாள் ஆச்சு, 10 நாள் ப்ரோக்ராம், 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, வரவே இல்லை. என்ன ஆண்டவரே அப்படின்னு இருக்கிறேன். நான் இங்கே பக்கத்தில் சாம் கமலேசன், இங்கே இவங்க நம்ம சாது செல்லப்பா, பிரகாஷ் செசுடியான், நாங்கள் எல்லாம் ஒரு ரோல உட்காந்துருக்கோம். திடீர்னு மனுஷன் அங்கே வராரு. மீட்டிங் ஆரம்பிக்கலை. பெரிய ஊழியக்காரங்க, ஸ்டார் ப்ரீச்சர்ஸ் எல்லாம் இப்படியா வருவாங்க. உள்ள அவங்க பெரிய பந்தாவால் வருவாங்க, எம்ஜிஆர் ஸ்டைலில். ஸோ இவங்க இப்படி ஒரு மாதிரி எப்படி நேரம் உள்ள அப்படி பட்டு எழுதி எனக்குலாம் ஹார்ட் அட்டாக்காக வர்ற மாதிரி. கையை பிடிக்கிறோம், சாது செல்லப்பா அவர் கையை பிடிச்சி இந்த கையை கிஸ் பண்ணுறாரு, இந்த கையை கிஸ் பண்ணுறாரு. அவரே ஹலோ ஹலோ ஹாய் அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்போ என்னுடைய நெடுநாள் வாஞ்சிய கரெக்டாக ஒரு அற்ப ஆசை கரெக்டாக நிறைவேற்றினார். ஆனால் அன்றைக்கி யார்கிட்டையுமே மொபைல் இல்லை, மொபைலில் ஃபோட்டோ செல்ஃபி. ஆனால் நீங்கள் சென்னை வரும்பொழுது யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஷேர்ட் வித் அஸ், பிரதர் ஜீவனானந்தம் கூட இருந்தது, அண்ட் ஹவு பாஸ்டர் சுந்தரம், சிஸ்டர் சாரா நவரஜி, ஹவு தட் ஷேப்ட் யூ ஃபார் த நெக்ஸ்ட் ஃபேஸ்? நான் வந்து முதல்ல ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்குள்ளே போனதே ஒரு ப்ரீச்சராக தான் போனேன். அது எப்படின்னு சொன்னால், நாகர்கோயிலில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பாஸ்டர் தேவசுந்தரம்னு சொல்லி ஜெகோவா சால்வேஷன் சர்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எக்ஸ்ட்ரீம் பெண்டிகாஸ்டல்ஸ் தான் அவங்க. தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, அந்த குரூப் தான் அவங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவருடைய தம்பி 15 வருஷமாக காத்திருந்திருக்காரு பரிசுத்தான விஷயத்திற்காக. ஏன்னா சிபிஎம் டாக்டரின் படி காத்திருப்பு தானே இருந்திருக்காரு. காரைக்குடி எங்கள் குரூப்புக்கு வந்தார். ஈவினிங்கில் நாங்கள்லாம் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவர் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங்க்கு வந்திருக்காரு. அவர் சொன்னார், எனக்கு 15 வருஷமாக அபிஷேகம் கிடைக்கலன்னார். பரவாயில்ல, ஜோம் பண்ணுவோம் அப்படின்னா ஜோம் பண்ண கிடச்சிருச்சு. உடனே ஒரு லெட்டர் எழுதிட்டார் அவங்க அண்ணனுக்கு, பெரிய பாஸ்டர், அவர் பிரசங்கர்னு சொல்லுவாங்க அவரை. ஜான் ரோஸ் பாஸ்டர்லாம் அந்த காலத்தில் அவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ். அப்போ அவருக்கு லெட்டர் எழுதி என்ன சொல்லியிருக்காருன்னா, 15 வருஷமாக நான் காத்திருக்கிறேன். நம்ம இந்த என்னை மாதிரி கிரானி கேஸ் நிறையா இருக்குது நம்ம சபையில். இந்த ஸ்டூடெண்ட்ஸு பட்டுன்னு அபிஷேகம் பெறுறாங்க அப்படின்னா, அவங்கள கூட்டிகிட்டு வாப்பா நம்ம சர்ச்சுக்கு அப்படின்னு கூப்பிட்டாரு. நானும் பிரதர் லேண்டனும் போனோம். நான் அப்போ பிஇ முடிச்சுட்டு ஃபஸ்ட் எம்டெக் போயிருக்கேன். லேண்டல் வந்து 4th இயர் படிக்கிறார், எனக்கு 2 வருஷம் ஜூனியர். நாங்கள் 2 பேரும் போகிறோம். அப்போ ஜெபப்பறைம்பாங்க அவங்க ஹாலெல்லாம் இல்லையா, அந்த சர்ச்சு அப்படி தான். தரையில் உட்காந்து ட்ரம்மு, பெரிய ட்ரம்மு, பாஸ்டருங்க உட்காந்துருக்காரு. எங்கள் 2 பேரும் இங்கே உட்கார வச்சுட்டாங்க. அவங்க சகோதரிகள் எல்லாரும் ஏஞ்சல்ஸ் ட்ரெஸ்ஸில் எல்லாம் இருக்காங்க. கம்ப்ளீட்டாக எல்லாம் உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. நாங்கள் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போயிருக்கணும். இந்த கொட்டடிக்க ஆரம்பித்தோடனே எனக்கெல்லாம் ஹார்ட்டே நின்ற மாதிரி இருக்குது. அதான் ஃபஸ்ட் டைம் நான் பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன், பிரசங்கியராக போயிருக்கேன். அப்போ அவங்கெல்லாம் நினச்சாங்களாம், அபிஷேகத்துக்குள்ளே வழிநடத்த வந்த பசங்களை பாருங்கள் பரிதாபமாக உட்காந்துருக்காருங்க, பயந்து போய் உட்காந்துருக்காங்க. ஆனால் அப்படி தான் உட்காந்துருந்தோம் உண்மையாக. எழுமின உடனே ஃபஸ்ட்டு இந்த பாருங்க, பரிசுத்தாவிக்காக காத்திருக்க வேணுங்கிறது தவறான உபதேசம். அது பெந்தேகோஸ்தே நாளைக்கு முன்னால் ஆவியானவர் உலகத்திற்குள்ளே வரலை, அப்போ காத்திருந்தாங்க. வந்த பிறகு காத்திருங்கள் அல்ல, பெற்றுக்கொள்ளுங்கள். நோ மோர் வெயிட் பட் ரிசீவ். ஆமென். அன்னைக்கே முதல்ல ஒரு 30-40 பேர் ரிசீவ் பண்ணிட்டாங்க. உடனே ஒரு 10 பிரான்ச் சர்ச்சஸ் போனோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் அந்த 10 நாளில் அபிஷேகம் பெற்றாங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, கடைசி நாள் பாஸ்டர் பேசுகிறாரு என்கிட்ட, ஸ்டான்லி நீங்கள் எல்லாம் வந்தீங்க நல்லா தான் இருந்துச்சு, பட் ஒரு சின்ன குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்க. நான் என்ன அப்படின்னு, சிஎஸ்ஐக்காரன்
நகை போட்டுக்கிட்டு வந்தான்னா நான் தண்ணியிலேயே அவனை இறக்க மாட்டான், தண்ணீர் ஞானஸ்நானமே கொடுக்க மாட்டான். உங்கள் கூட்டத்தில் அபிஷேகம் சொன்ன உடனே நிறைய சேக பூ வேற வச்சுட்டு வந்திருந்தாங்க, எல்லாம் அபிஷேகம் பெற்றாங்க. இப்போ நாங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறோம், அது உங்கள் பாடுன்னு நான் வந்துட்டேன். ஆனால் ஒரு வாரத்தை சொன்னேன், சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாரி ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அதனால நான் இங்கே வந்தோன்னே சுந்தரம் அசம்பிளிக்கு போக ஆரம்பித்தேன். சுந்தரம் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். பிரசங்கம் முடிஞ்சோடனே அவர் ரூமுக்குள்ளே போயிடுவேன். அவர் ரூமுக்குள்ளே போனோடனே எல்லாருக்கும் கஞ்சி தான் மத்தியானம். பட் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேட்டில் வரும் கஞ்சி, எனக்கும் பாஸ்டருக்கும் சாப்பிடுவோம். திடீர்னு யாராவது வருவாங்க, வந்து யாரையாவது பற்றி குறை சொல்ல வருவாங்க, நாங்கள் சாப்பிட்டுட்ருப்போம். குறை சொல்ல வந்த உடனே சுந்தரம் கண்ணை முடிக்குவார். காதை அடைக்கிறாரோ இல்லையோ, கண்ணை முடிக்குவார். கர்த்தர் அவர் உயர்த்தினதுக்கு ஒரு பெரிய காரணம் அதுதான், பெரிய காரணம். அவர் சர்ச்சில் வந்து யாவரோடும் பிரசுத்தமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், ஒருவரை பற்றி ஒன்றும் பேசக்கூடாதுங்கிறது தான் இது. கண்ணை மூடிடுவார். ஸோ 2 வருஷம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் ஆராதனைக்கு போவேன். அவர் ஆராதனை 9:30 10க்கு தான் 10:30க்கு தான் அவர் பிரசங்கமே ஆரம்பிப்பார். ஏன், அந்த ஏரியா பிரசவங்க ஏரியா வந்து லூத்தரன் சபை முடிஞ்சு ஆள் வர்றதுக்கு அவர் காத்திருப்பார். ஸோ அவர் அந்த ஆளெல்லாம் கூப்பிட்டு வர்றது கிளாடி ஈஸ்வரராஜ், ஏன்னா அவர் அங்கேருந்து வந்தவர். நாங்கள் இவரை பிரசங்கம் முடியும் 12:30க்கு கஞ்சி குடிச்சிட்டு 1:30 மணிக்கு முனியாண்டி ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு, அங்கே என்னத்தையாக சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் நேராக எங்கே போவோம் தெரியுமா, சிஸ்டர் சாரணி குட்டியப்ப கிராமன் ஸ்ட்ரீட் போவோம். சுந்தரம் அசம்பிளி ஆட்கள் முடிஞ்சு வர்ற வரைக்கும் அக்கா காத்திருப்பாங்க அங்கே. அது வரைக்கும் அங்கே தரிசனம் சொப்பனம் ஓடும். நாங்கள்லாம் வந்தோடனே புரிஞ்சிடுவாங்க, ஓகே அங்கே முடிஞ்சிருச்சு, இங்கே வந்தோடனே இது அடுத்த ஷோ. ஸோ அங்கே போனோடனே அவங்க பேசுவோம். அது 4 மணிக்கு முடியும். 4 மணிக்கு முடிஞ்ச உடனே உலக பிரசித்தி புகழ்பெற்ற சுகமளிக்கும் ஊழியர் ஒருவர் மெரினாவில் பேசுவார். ஒவ்வொரு வாரம் பேசுவார், நிறைய வாரம். அப்போ தானே மாரிசர்லாலும் வந்தது. அங்கே போவோம். இப்படி ஞாயிற்றுக்கிழமை கழியும். இவங்களோடெல்லாம் நல்லா நான் தொடர்பில் இருந்தேன். இது எனக்கு ஒரு நல்ல ஒரு அந்த வியூஎம் ஆரம்பிக்க முன்னால் ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்து. அப்போ இக்கால ஊழியர்கள், இக்கால சமுதாயம் ஒரு நல்லா வளரணும்னா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கியம் ரொம்ப அவசியன்றதை நீங்கள் வலியுறுத்தீங்க. ஐக்கியம் மட்டும் இல்லை, அவன் நல்லா என்கரேஜ் பண்ணணும். அவனை பிடிச்சி இழுக்கக்கூடாது, அவன் குறைகளையே பெருசாக சொல்லக்கூடாது. இப்போ எனக்கு யூத் மினிஸ்டரில் பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு வரைக்கும் நான் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். எனக்கு தெரியும் காரணம், வாலிபரை நான் வந்து வாலிபர் எழும்பி சிலம்பம் பண்ணட்டும்னு சொல்லி விட்டுருக்கிறேன். அவன் தப்பு பண்ணுவான், பண்ணிட்டு போட்டணும். யார் தப்பு பண்ணல? See, youth make mistakes. We elders make blunders. அப்படிதானே? நம்ம பிளண்டர்ஸை காட்ட மாட்டோம், ஏன்னா நம்ம ரொம்ப டெக்னிக்காக அதெல்லாம் மறைச்சிடுவோம். அவன் இது வெளியே தருது. யூத்தை டாலரேட் பண்ணி ட்ரெயின் பண்ணால் தான் அவனை வளர்க்க முடியும். யூத்தை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஐ எம் ரெடி டு டீச். ஏன்னா நான் வளர்த்துருக்குறேன். நான் வளர்த்த யூத்து ஆல் ஓவர் த வேர்ல்டு பாஸ்டர்ஸாக ப்ரீச்சர்ஸாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பெண்டிகாஸ்ட் சர்ச்சினுடைய சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாம் நான் வளர்த்தவங்க தான். சந்தேகம் இல்லாமல் நான் சொல்ல முடியும். ஏன், அந்த விளையும் பொழுதே அவங்கள வளரும் பொழுதே நம்ம பலப்படுத்தினேன், ஸ்ட்ரென்தன் பண்ணேன். அவனை அனுப்புனேன், கிராமத்துக்கு போ செய்யிட்டு வான்னு சொன்னேன். பிசாசு வரட்டுமே. எப்படின்னே வரட்டுறேன்னு சொல்லலாம். வரட்டுப்பா, சீஷர்களே விசுவாசியாமலே பிசாசு போச்சு இல்லை. வந்தாங்கல்ல 70 பேர் வந்து என்ன சொன்னாங்க, பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ இவன் எதிர்பார்க்கல, விசுவாசிகள் இல்லை. அதெல்லாம் சொல்லி தான் இது பண்ணிப்பேன். நானே பிசாசு பிசாசு வரட்டும் போது பயத்தில் தான் வந்து ஏசு நாம் தானே போ அப்படின்னு சொல்லி நான் தான் பயந்தேன். பட் அதோட நாமத்துக்கு பயந்து அது போயிடுச்சு. இதெல்லாம் நான் யூத்துக்கு சொல்லுவேன். இப்படி சொல்லி அவங்கள நான் வளர்த்தேன். Brother Jeevanandam also influenced you in the Chennai idhilla ரொம்ப. ஏன்னா அப்போ தான் அவர் வந்து 100 வாலிபர் சாட்சி, 100 வாலிபர் சாட்சி. அதுக்கு கிட்டார் இது அக்கார்டின் போட்டது கிளாடி ஈஸ்வரர். அவர் எப்படி ஜீவானந்துக்கு அந்த ஒரு ஐடியா வந்துச்சுன்னு சொன்னால், பாஸ்டர் சாம் கமலேசன் இமானுவேல் மேரி சர்ச்சில் இருந்து அவர் யூத்தை கூட்டிக்கிட்டு எல்லா இடமும் ஊழியத்துக்கு போவார். அவர் ஒரு இவாஞ்சலிஸ்டிக். அவர் தான் நான் எஃப்எம்பிபியுடைய சேர்மன் ஆனார். ஸோ அவர் போவார்.
சார் அந்த நான் பெண்டிகாஸ்டல் சைடில் அப்படி இருக்கும்போது பெண்டிகாஸ்டல் சைடில் இப்படி இருக்கணுமே அப்படின்னு அவங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா பெண்டிகாஸ்டல் சைடில் யூத்தை பயன்படுத்தினாங்க, அதை அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணலை. இவங்க ஜீவானந்தவனே நல்லா பயன்படுத்தினாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைச்சிது. ஸோ ஆல்ரெடி எனக்கு நிறைய ரோல் மாடல்ஸ், லைஃப் பேட்டர்ன்ஸை நல்லா நேரடியாக நான் பார்த்துட்டேன், அவங்களோடையும் பழகிட்டேன். ஐ ரிமெம்பர் தினகரன், அவங்க ஐஐடியில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் பிரான்ச்சில் தான் அவங்க மேனேஜராக இருந்தாங்க. நான் ஐஐடியில் தான் படித்தேன். பட் நான் வந்த பிறகு அவங்க ஜாயின் பண்ணேன். இப்படி தான் ஒரு நல்ல கனெக்ஷன். அண்ட் ஒரு லீடிங் கொஸ்டின் டு திஸ், பாஸ்டர் சுந்தரம் உங்களை நல்லா நேசித்து பிரசங்கம் முடிச்ச பிறகு ரூம்குள்ளே கூப்பிட்டு பேசுவீங்க நீங்கள். பிரதர் ஜீவானந்தோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, சிஸ்டர் சாரணவர்ஜி. ஆமாம், இவங்கெல்லாம் சிஸ்டர் சாரணவர்ஜிக்கிட்ட வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு பாஸ்டர்ஸ் 2-3 வச்சுருப்பாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே 4 அடி 8 அடி தான் பேசணும். நான் கொஞ்சம் பக்கத்துலேயே போயிடுவேன். கொஞ்சம் அவங்களாம் யோசிப்பாங்க, இந்த மனுஷன் பக்கத்தில் போகிறான் அப்படின்னு. அதாவது அந்த சிஸ்டருடைய ஒரு ப்ராஃபிட்டிக் இன்சைட், சரி இந்த ஒரு வாலிபன் ஏதோ சம்திங் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட எனக்கு 2-3 வார்த்தைகளை எனக்கு சொல்லி விடுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போது இந்த டிசர்ன்மெண்ட் அண்ட் இன்சைட், அதான் ப்ராஃபிட்டிக் இன்சைட், அது அவங்கள்ட்டலாம் இருந்துச்சு. the thing is they were much older than you. உங்களோட ஓல்டர் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மூத்த ஊழியக்காரன் ஒரு வளர்கின்ற யங்கர் ஊழியக்காரன் மேலே கிருபை இருக்குதுன்னு பார்த்து அவங்கள அகாமடேட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி சில எக்ஸ்போஷர் கொடுப்பது எவ்வளோ அவசியம். பிகாஸ் உங்கள் வாழ்க்கையில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்களே சொல்லுங்கள். அதை நான் பார்த்ததுனால தான் நான் அதை டூப்ளிகேட் பண்ண ஏற்பாடு செய்தேன். இன்னைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட் கர்த்தருடைய மகிமைக்காக ஆல் ஓவர் த வேர்ல்ட் லீடர்ஸ், மிஷனரிஸ், பாஸ்டர்ஸ், மிஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வளர்த்த பிள்ளைங்க இருக்கு. பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் இன்னும் அநேக காரியங்களை அண்ணன் ஸ்டான்லி வழியாக மூலமாக நம்ம கேட்க இருக்கிறோம். நீங்கள் வசனம் குறையுதுன்னு சொல்லாதீங்க, வசனமே இல்லை. ஒருத்தன் கட்டின சபையில் அப்படி லேசாக தட்டி 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 ஒரு பிரிக்கை உருவுறோம், அதை நம்ம ஒன்று கட்டுறோம். நம்ம சர்ச்சை வந்து மினிஸ்ட்ரியை வந்து காட்ஸ் ஒர்க்குன்னு நினைக்கிற மூலமே அதை நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியாக நினைக்க ஆரம்பிச்சிடும். நீ என் பின்னால் வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, நீ என் பின்னால் வா, நான் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன்னாரு.